ஜெகதம்பாய நமக. अशक्तः शत्रुविजये गमने भोजने तथा एवं सर्वगता शक्तिः सा ब्रह्मेति विविच्यते. ஸோ இப்படி எல்லாம் उपास्या विविधैः सम्यक् विचार्या सूतिया सदा. ஓ சாதான் கரெக்டுப்பா, ஏன்னா அவள் தான் வருதுங்க. விவிதைஹி சா உபாசியாக. ஓகே, உபாசியாக. ஸோ ஏவம் சர்வகதா அசக்தக சத்ரு விஜயே, அதாவது ஒருத்தர் ராஜாவாக இருந்தான் என்றால் அவனுக்கு சக்தி இல்லை என்றால் அசக்தக, சக்தி இல்லாத ஒரு மனிதன் எவனானாலுமே ஸோ சத்ருக்களை ஜெயிக்க முடியாது. சக்தி இருந்தால் தான் சத்ருக்களை ஜெயிக்க முடியும். கமனே நடக்க முடியுமா? நடக்கக்கூட முடியாது. ஸோ போஜனே சாப்பாடை சாப்பிட முடியாது. ஸோ சக்தி இல்லாட்ட எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் ஆயிடுவன். ஸோ ஆகவே ஏவம் சர்வகதா சக்தி, எங்கே பார்த்தாலும் சக்தி தான் நிரம்பி இருக்கான். முதல்ல இவன் என்ன கேட்டான், அந்த சக்தி எங்கேருந்து வந்தால் யாராக்கும் இவள் எல்லாம் கேட்டால் ரிஷிகள். முதல்ல என்ன சொன்னார், அந்த சக்தியை பற்றி என்னால் சொல்லவே முடியாது, அப்பேற்பட்ட இது என்னால் சொல்லவே முடியாது. இப்போ அழகாக சொல்லிட்டார். ஸோ சக்தி இல்லாத இடமே இல்லைன்னு விட்டார். சர்வகதா சக்தி, சக்தி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்படிப்பட்ட சக்தி சா பிரம்ம இது விவிச்சத்தை, அவள் தான் பிரம்மம்னு சொல்லக்கூடியது. ஸோ சாட்சாத் பரபிரம்மம்னு சொன்னால் அந்த சக்தியை தான் சொல்கிறோம் நம்ம. விவிச்சத்தை, விவிச்சதுன்னு விசாரித்து அறியப்படுகிறது. விவிதைஹி சா உபாசியா, உபாசியா சம்யக், உபாசியாதான். ஓகே, திருத்தியா பக்தி. ஸோ விவிதைகி, பலவிதமாக அவள் உபாசிக்கப்பட வேண்டும். ஸோ உபாசியா சம்யக், நன்றாக அவளை உபாசனம் பண்ணணும். எல்லாருமே தியானிக்கணும் அந்த சக்தியை. விசாரியா சம்யக் விசாரியா சுதியா சதா, எப்போவுமே அந்த சக்தியை பற்றியே மனசில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த சக்தியாக நம்மளை இப்படி ஆட்டி படைக்கிறா. ஸோ சூதியா, அதாவது நல்ல புத்திசாலிகள், மனசில் நல்ல அறிவுள்ளவர்கள், அவர்கள் என்ன பண்ணணும், எப்போதுமே எந்த சக்தி நம்மளை செலுத்துகிறாள் அப்படின்னு மனசில் எப்போதும் ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்கணும்னுட்டார். லக்ஷ்மி शक्ति अशक्तः शत्रुविजये गमने भोजने तथा एवं सर्वगता शक्तिः सा ब्रह्मेति विविच्यते. सा उपास्या विविधैः सम्यक् विचार्या सूदिया सदा. विष्णौ च सात्विकी शक्तिः तया हीनः अपि अकर्मकृत्. द्रुहिणे राजसी शक्तिः यया हीनो हि असृष्टिकृत्. ஓகே, ஸோ விஷ்ணுகிட்ட என்ன சக்தி இருக்குதுன்னு சொன்னால் சாத்வீகமான சக்தி இருக்குது. ஸோ சத்துவகுணம் நிறைந்தவர் விஷ்ணு சொல்கிறோம். ஸோ அவருடைய சக்தி சாத்வீகமான சக்தி. தயாஹீனக, அவள் இல்லாமல், அந்த சக்தி இல்லாமல், அப்படி அகர்மக்கிருத்து, காரியம் பண்ண முடியாது அவரால். ஸோ அந்த அந்த சத்துவகுண சக்தி இல்லாட்டினா அவருடைய காரியம் நடக்கவே நடக்காது. அவருடைய காரியம் ரக்ஷணம், அந்த ரட்சிக்கவே முடியாது, சத்துவஹீனமாக இருந்தார். ஸோ துருகிணங்கிறது விரிஞ்சி அல்லது பிரம்மா. ஸோ பிரம்மாவோட அந்த சக்தி, தேவியோட என்ன சக்தி இருக்குன்னா ராஜசி சக்தி. ஸோ ரஜோகுண சக்தி ஆகப்பட்டது விரிஞ்சிட்டு இருக்கு. யயாஹீனக, அந்த சக்தி இல்லாவிட்டால், ரஜோகுண சக்தி இல்லாவிட்டால் ஹி சிருஷ்டிக்கிருத்து, சிருஷ்டி அவரால் பண்ணவே முடியாது. ஸோ சிருஷ்டி அக்ருத்து, அதான் சிருஷ்டிக்கிருத்துன்னு சொன்னால் சிருஷ்டி அக்ருத்து. ஸோ சிருஷ்டி செய்ய முடியாதவராக ஆகிவிடுவார். शिवे च तामसी शक्तिः तया संहारकारकः इति ऊह्यं मनसा सर्वं विचार्य च पुनः पुनः. ஸோ சிவன்ட்ட என்ன சக்தின்னா தாமச குணத்தோட சக்தி, தாமசி சக்தி. தயா சம்ஹாரக்காரக, அந்த சக்தி இருக்கிறதுனால தான், அந்த சக்தியினால், தயான்னா அந்த சக்தியினால், அதால் சம்ஹாரக்காரக, சம்ஹாரம் பண்ண முடியுது. ஸோ பிரளய காலம் வரும்போது அவர் எல்லா உயிர்களையும் அப்படியே சம்ஹரிக்கிறார் இல்லையா. சம்ஹாரம்னு எனக்கு திரோதானம் பண்ணுறது, எல்லாத்தையும் கொண்டு பகவானுடைய குச்சியில் கொண்டு வைக்கிறது. அப்போ சம்ஹாரம் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு தான் திரோதானம்.
ஸோ சம்ஹாரங்கிறது 3rd ஸ்டெப்பு, 4th ஸ்டெப்பில் திரோதானம் வருது, 5th ஸ்டெப்பில் அனுகிரகம்னு திருப்பி ரீக்ரியேஷன். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அவரால் சம்ஹார சக்தி இருக்கிறனால தான், தாமச சக்தி இருக்கிறனால தான் பண்ண முடியாது. இது ஊகியம் மனசால் இப்படி ஊகிக்கணும். ஸோ இப்படி ஊகிக்க வேண்டும். சர்வம் விசாரிய ச புனப்புனக, மீண்டும் மீண்டும் எந்த சக்தியாக இப்படி அவள் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கா உலகத்தை அப்படின்னு விசாரித்துக்கு அறிய வேண்டும். शक्तिः करोति ब्रह्माण्डं सा वै पालयते अखिलम् इच्छया संहरति एषा जगत् एतत् चराचरम्. ஸோ அந்த சக்தி என்ன பண்ணுறா, பிரம்மாண்டம் பாளையத்தே அகிலம், உலகம் முழுசையும் அவள் பாலிக்கிறான்னு ரட்சிக்கிறா, காப்பாற்றுறா. ஸோ எல்லாத்தையும் பிரம்மாண்டத்தையும் அவள் தான் மெயினான சக்தியாக இருந்து கொண்டு இந்த இவாளுக்கெல்லாம் சக்தியை கொடுத்து காரியத்தை பண்ணி எல்லா காரண காரியங்களோடு அவள் பாலிக்கிறாள். கரோதி செய்கிறாள். இச்சையா சம்ஹரதி ஏஷா. ஸோ தன் விருப்பம் போல் அவள் காரியம் பண்ணிகிட்டே இருக்கா. அவளுக்கு தோணித்தானே அவள் சம்ஹாரம் பண்ணிடுவாள். ஸோ சம்ஹரதி ஏஷா, தன் விருப்பத்திற்கு இணங்க அவள் சம்ஹாரமூர்த்தியாகவும் ஆகிறா. ஜகத் ஏதத் சராச்சரம், இந்த சராச்சரங்களான அசையும் அசையாதவை கூடிய இந்த அண்ட சராச்சரங்களை அவள் தன் விருப்பப்படி சம்ஹரிக்கவும் செய்கிறாள். न विष्णुः न हरः शक्रः न ब्रह्मा न च पावकः न सूर्यः वरुणः शक्तः स्वे स्वे कार्ये कथञ्चन. ஸ்வே காரியே, தங்கள் காரியத்தில். ஸோ தங்கள் காரியத்தில் ஈடுபடுறதுக்கு எல்லாருக்குமே சக்தி வேணும். யாருக்கெல்லாம்? விஷ்ணுக்கு வேணும். ஹரங்கிற சிவன், சக்ர இந்திரன், பிரம்மா, பாவக அக்னி, சூரியன், அப்புறம் வருணன். ஸோ இவா எல்லாருமே ந சக்தக, அவளுக்கு சக்தி இல்லாட்டினா அவளால் தன்னுடைய காரியத்தில் கதஞ்சன ஒரு நேரமும் வேலை பண்ண முடியாது. சூரியனுக்கு சக்தி இல்லாட்டினா அவரால் காலங்காத்தால் உதிக்கவும் முடியாது, அஸ்தமனமாகவும் முடியாது, உலகத்துக்கு ஒரு சக்தியை கொடுக்கவும் முடியாது. அப்படி யாராலையும் தன் காரியத்தில் ஈடுபட முடியாது. तया युक्ता हि कुर्वन्ति स्वानि कार्याणि ते सुराः இல்லை சாயேவ कारणकार्येषु प्रत्यक्षेन अवगम्यते. ஸோ தயா யுக்தா, தயாங்கிறது இங்கே அந்த சக்தியினால். ஸோ சக்தி ஸ்ரீலிங்கனால் தயா போட்டிருக்காங்க. ஸோ அந்த சக்தியினால் சேர்ந்து யுக்தாக அதோடு கூடி குர்வந்தி சுவானி காரியாணி, எல்லாரும் அபாவா காரியங்களில் ஈடுபடுறா, செய்ய முடியாது. சுராகா தேவர்கள் எல்லாருமே அந்த சக்தியோடு கூடி எல்லா காரியம் பண்ணுறா. சாயேவ காரண காரியேஷு, ஒரு காரணமோ காரியமோ எல்லாத்துக்கும் சக்தி வேணும். ஸோ சாயேவ அந்த சக்தி தான் பிரத்யக்ஷேன அவகமியத்தை, அது பிரத்யட்சமாக தெரியுறது. இப்போ சக்தி எப்படிங்கிற அந்த சக்தியோட பவரை அறியணுமானா நேராக தெரியறது, பிரத்யக்ஷெல்லாம் தெரியுது. அது பிரத்தியார் சொல்லியெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சக்தி இல்லாதவன் அசைய கூட இல்லாமல் இருக்கான். அதனால அந்த சக்தி தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் மேலே இருக்கிறவள் சக்தி. सगुणा निर्गुणा सातु द्विधा प्रोक्ता मनीषिभिः सगुणा रागिभिः सेव्या निर्गुणा तु विरागिभिः. ஸோ சகுணா நிர்குணாசா, அவளே சகுண வடிவமாக இருக்கா, நிர்குண வடிவமாகவும் அவளே மூர்த்தியாக இருக்கா. நிர்குண வடிவமாக மூர்த்தி இல்லாமல் இருப்பள். சாத்து தீதா, அப்படி ரெண்டாக அந்த சக்தி பராசக்தி ஆகப்பட்டவள், ரெண்டு வடிவத்தை எடுப்பளவள். புரோக்தா மனிஷிபிகி, மனிஷின புத்திசாலிகள். ஸோ புத்திசாலிகளால் இவ்வாறு சொல்லப்படுகிறது.
அவளே சகுணமாகவும் நிர்குணமாக இருக்கா. சகுணா ராகிபிகி சேவியா, ராகின்னு ஈடுபாடு விருப்பமுடையவர்கள், ராகத்வேஷமெல்லாம் இருக்கா இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் சகுணத்தை தான் சேவிக்க வேண்டும். ஏன்னா அவள் தான் அந்த பூமியில் வந்து அவதாரம் எடுக்கிறதோ எல்லா குணங்களோடு இருந்தால் தான் அவள் அப்படியே அவளால் அந்த காரியத்தை செய்து கொடுக்க முடியும். நிர்குண வடிவாக இருக்கும்போது அவள் எதுவுமே கண்டுக்காமல் இருப்பாள், அப்படியே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சாட்சியாக மட்டும் இருப்பாள். அதனால் சகுண வடிவத்தை ராகிபிகி, ராகின்னு ராகத்வேஷம் உடையவர்கள் நம்ம எல்லாருமே சகுண வடிவத்தை சேவிக்க வேண்டும், சேவிக்கப்பட வேண்டும். சேவ்யா நிர்குணாத்து விராகிபி, வைராகியம் வந்துடுது, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராகியம் வந்தவர்கள் நிர்குண வடிவத்தை சேவிக்கலாம். இந்த சமாதியில் கூட அதான் சொல்லுவாள், சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதின்னு. சமாதியில் அஷ்டாங்க யோகத்தில் சொல்லும்போது சமாதி வந்து அப்படியே அசையாமல் அப்படியே ஒரு தியானத்தில் இருக்கிறதானே சமாதின்னு சொல்கிறோம். அந்த சமாதியை 2 வகைப்படுன்றுவான், சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி. சவிகல்ப சமாதினா அந்த தேவியை அப்படியே மூர்த்தி வடிவத்தில் தியானித்து அந்த எண்டுக்கு போகிறான் இல்லையா, அப்போ அந்த விகல்பம். விகல்பம்னா மாறுதலோடு கூடியவள்ங்கிறவள் யார், சகுண வடிவம். அந்த சகுண வடிவமா. நிர்விகல்பனா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. ஸோ எந்த ஒரு ரூபமுமே இல்லாமல் அப்படியே சமாதியில் இருக்கா இல்லையா, அது நிர்விகல்ப சமாதி. ஸோ அது மாதிரி வைராகியம் அடைந்தவர்கள் தான் அதை சேவிக்க முடியும். धर्म अर्थ काम मोक्षाणां स्वामिनी सा निराकुला ददाति वाञ्छितान् कामान् पूजिता विधिपूर्वकम्. ஸோ தர்ம அர்த்த காமம் மோக்ஷானம்னு 4 புருஷார்த்தங்கள். இந்த லோகத்தில் உள்ள 3, முதல் 3 தர்மம் அர்த்தம் காமம், 4வதாக செத்தப்புறம் கிடைக்கக்கூடிய மோட்சம். இதெல்லாம் மனிதனுக்கு நன்மை பண்ணக்கூடியது, அதுக்கு பேர் புருஷார்த்தம்னு பேர். ஸோ இதெல்லாமே மனுஷனுக்கு நன்மை உண்டாக்கக்கூடியது. சுவாமினி, அதுக்கெல்லாம் சுவாமி யாருன்னா தலைவி யாருன்னு சொன்னால் தேவி. சா நிராகுலா, ஆனால் அவளுக்கு எந்த அசைவும் கிடையாது, விகாரமே கிடையாது. நிராகுலா, ஆகுலம்னு விகாரமற்றவளாக அப்படி இருப்பாள் அவள். ஸோ அவளை எதுவுமே இது அவள் குணங்கள் அவள்கிட்ட வந்தாலும் அவள் குணங்களோடு கூடியவள் கிடையாது. அவள் நிர்குணம் தான், எப்போவுமே நிர்விகாரமாக இருப்பாள் அவள். ஸோ ததாதி வாஞ்சிதான் காமான், கேட்டதெல்லாம் கொடுப்பாள். ஸோ வாஞ்சிதா, நான் என்ன விருப்பப்படுறேனோ அதெல்லாம் கொடுப்பள். பூஜிதா விதிபூர்வகம், எப்போ அவளை விதிப்படி சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ பூஜிக்கணும்னு அப்படி அந்த விதிப்படி யார் பூஜிக்கிறார்களோ பூஜிதா, அவளை அப்படி பூஜித்தானா அவள் எல்லாம் கொடுப்பள். जानन्ति जना मूढाः तां सदा मायया वृताः जानन्तः अपि नरः केचित् मोहयन्ति परान् अपि. ஸோ மூடாக ஜனாக, அதாவது மோகத்தில் ஆழ்ந்து, இந்த உலகத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கா இல்லையா, அப்படிப்பட்ட மோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள் நான் ஜானந்தி, அவளை எப்படி புரிஞ்சுக்கவே முடியாது அவளால். ஏன்னா மோகம் மறைச்சிடும் அவளை. சதா மாயையா ஆவருத்தாக, எப்போதும் அந்த மாயா தான், அந்த அஜ்ஞானம் மாயை, அந்த சக்தி, அந்த மாயா சக்தி ஆக்கிரமிக்கிறதுனால அவள் அந்த உள்ளுக்குள்ளே போய் பார்க்க மாட்டாள், தேவியை நினைக்க கூட மாட்டாள். ஜானந்தக அபினராக கேச்சித்து, அதாவது சில பேர் பராசக்தி இருக்கா, சக்தி நம்மளை ஆட்டி வைக்கிறா, இப்படியெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட பரான் அப்பி மோகயந்தி, அவள் கூட பிரத்தியாரை வந்து அந்த ஈடுபடுறா இல்லையா, விவகார இதில் வடிவில் ஈடுபடும் போது பிரத்தியாரை அவள் மயக்கத்துக்குள்ளே ஆக்கி விடுவார்கள். இவாளுக்கு தெரிஞ்சால் கூட இவாளுக்கு தெரிஞ்சதை அவளுக்கு தெரியாத மாதிரி பிரத்தியாரை மோகத்துக்குள் ஆட்படுத்துகிறார்கள். அப்படின்னு விவகாரத்தில் ஈடுபட்டு விடுறான். இவாளுக்கு தெரிஞ்சால் கூட விவகார உலகம்னு வரும்போது மற்றவாக்கிட்ட அப்படியே ஒரே சக்தி அப்படின்லாம் பேச மாட்டான், விவகாரத்தில் ஈடுபட்டுருப்பான். पण्डिताः स्व उदारार्थं वै पाखण्डानि पृथक् पृथक् प्रवर्तयन्ति कलिना प्रेरिता मन्दचेतसः. உதரார்த்தம், உதரார்த்தம்னா வயிற்று பழப்பு.
உதரம்னா வயிறு. ஸோ உதர அர்த்தம், உதரத்துக்கு வேண்டி வயிற்று பழப்புக்காக. பண்டிதாக, பண்டிதர்கள் எல்லாம் கூட இந்த தன் வயிற்று பழப்புக்காக பாக்கண்டானி பிருதக் பிருதக், பாக்கண்டன வேஷதாரிகள். ஸோ அவளுக்கு வந்து உண்மையிலேயே பக்தி இருக்கோ இல்லையோ, ஆனால் பிரத்தியாருக்கு வேண்டி பண்டிதர்கள் கூட தன்னுடைய வயிற்று பழப்புக்காக இந்த வேஷமெல்லாம் போட்டுக்கிறா தனித்தனியாக. பிரவர்த்தயந்தி கலினா பிரேரிதாக, இது கலிகாலம், அதனால கலி தூண்டி விடுறது, அவளை இப்படியெல்லாம் தூண்டி விடுறது, வேஷதாரிகளை ஆக்கிறது. மந்த சேத்தசக, அறிவில்லாதவர்களாக ஆகி பண்டிதர்கள் கூட முட்டாளாகி வேஷம் போட்டு நாடகக்காரா மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி எல்லாம் வேஷம் போட்டுக்கிறா. பக்தி இருக்கோ இல்லையோ, பக்தி இருக்கிற மாதிரிலாம் நடிக்கிறா. कलौ अस्मिन् महाभागा नानाभेद समुत्थिताः न अन्ये युगे तथा धर्मा वेदवाक्याः कथञ्चन. तथा धर्माः, அது மாதிரி மகாபாகாக. ஸோ மகாபாகாகனா மகாபாகியவுடைய ரிஷிகளே, தைமிஷாரண்யத்தில் உள்ள ரிஷிகளை பார்த்து சொல்கிறார் சூதர். ஸோ கலவு அஸ்மினி, இப்போ கலிகாலம், இந்த கலிகாலத்தில் மகாபாகியம் உடையவர்களே, நானாபேத சமுத்திதாக, இந்த தர்மத்தை நம்ம பார்த்தோம்னா பலவிதமான பேதங்கள் ஏற்பட்டுருத்து தர்மத்திலேயே. ஸோ எது தர்மம்னே கிளியர் கட்டாக தெரியாத அளவுக்கு இன்னாச்ச பண்ணுறது தான் தர்மன்ட்டு அவாவா ஏதோ சொல்கிறா. கலியில் எல்லாமே மாறிடும் இல்லையா, பணக்காரன் சொல்கிறது எல்லாமே ரொம்ப கரெக்டாகிடும், அதுதான் உண்மைன்னு ஆகிடும், அதுவே தர்மம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பலவிதமான பேதங்கள் தர்மத்தில் கூட ஏற்பட்டுடுத்து, உத்திதாக ஏற்பட்டு விட்டது. நான் அந்நிய யுகம், மற்ற யுகங்கள்லாம் இப்படியெல்லாம் ஒரு தர்மங்களெல்லாம் மாற்றமெல்லாம் ஏற்படவே இல்லை. ததா தர்மாக வேதபாக்கியாக, அதாவது வேதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாமே தர்மம்னாலே வேதம் எது சொல்கிறதோ அதுதான் தர்மம். ஆனால் வேத பாக்கியமாகிடுது, பாக்கியம்னா வேதத்துக்கு வெளியில். ஸோ இப்படிப்பட்ட வேதத்துக்கு புறம்பான சில தர்மங்கள்லாம் கலியுகத்தில் ஏற்பட்டு விட்டது. அதுவே மற்ற யுகங்களில் நான் அந்நிய கதஞ்சன, ஒரு பொழுதும் அந்த தர்மங்கள் மாறவே இல்லை. चरति असौ उग्रं तपः वर्षाणि अनेकशः ब्रह्मा हरः त्रयः देवाः ध्यायन्तः कम् अपि ध्रुवम्. ஸோ விஷ்ணு பல உக்ரமான தபஸை பல வருஷம், அநேக வருஷாணி, பல வருஷங்கள் வந்து அவர் தபஸ் பண்ணுறார் விஷ்ணு. சரதி அசௌ தபகன, இந்த தபஸை அதாவது அப்படியே தியானிச்சுட்டே இருக்கார் விஷ்ணு. கூட பல உக்ரமான தபஸ் பண்ணிட்டு யோசிக்கிறார். கமப்பின்னுட்டார். கமப்பின இன்னது என்று விவரிக்க முடியாததை கமப்பின்றார். யாரையோன்னு அர்த்தம் இல்லை. கம் அப்பின்னா யாரையோ துருவமாக நிச்சயமாக தியானிக்கிறார், அப்படி அர்த்தம் இல்லை. கமப்பின்னு பொயட்ரியில் வரும்போது இன்னார் இனியர் என்று விவரிக்க முடியாதபடி அப்படி யாரோ ஒருத்தி இருக்கா அந்த பராசக்தி. ஸோ அவளை கண்டிப்பாக துருவம் நிச்சயமாக தியாயந்தக, யாரெல்லாம்? பிரம்மா ஹரக திரயக தேவாக. ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் 3 தேவர்களுமே அப்படி விவரிக்கவே முடியாத அந்த பராசக்தியாகப்பட்ட அவளை தியானித்து கொண்டிருக்கிறார்கள். कामयानाः सदा कामं ते त्रयः सर्वदैव हि यजन्ति यज्ञान् विविधान् ब्रह्म विष्णु महेश्वराः. கரெக்ட். காமயானாக சதா காமம், தன்னோட விருப்பம் நிறைவேறணும். காமம்னா இஷ்டம், தான் விரும்பியது. ஸோ தான் விரும்பியதே ஆசைப்படுபவர்களாக சதா எப்பொழுதும் தேத்ரயக, யார்? பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சர்வதாய ஆல்வேஸ் எப்போதுமே யஜந்தி யஜ்ஞான் விவிதான், பல யாகங்களை வேற பண்ணுறாளாம். ஸோ யஜ்ஞான் விவிதான் யஜ்ஞான் யஜந்தி, பல யாகங்களை செய்கிறார்கள். யார்? பிரம்மா விஷ்ணு மகேஸ்வராக. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் 3 பேருமே யாகங்கள் கூட செய்கிறா, தியானிக்கிறா, எல்லாம் பண்ணுறா.
देवै शक्तिं परां देवीं ब्रह्माख्यां परमात्मिकां ध्यायन्ति मनसा नित्यं नित्यां मत्वा सनातनीम्. ஸோ அந்த பராம் தேவியும் பராம் சக்தியும் பராசக்தி, ஸோ அந்த ஆதிபராசக்தியை அந்த தேவியை பிரம்ம ஆக்ஞம், அவளே பிரம்மம் என்று, ஸோ பிரம்மமாக ஆக்கியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பராத்மிகாம், எல்லாவற்றுக்கும் மேலான பரம ஆத்மிகாம், பரமாத்மா, அவளை மனசா நித்தியம் தியாயந்தி, டெய்லி மனசில் அப்படி தியானிச்சுட்டே இருக்கா. எப்படி? நித்யாம் மத்வா சனாதனீம், இவள் தான், இந்த சக்தி தான் சனாதனமாக இருக்கக்கூடியவள், எப்போதும் இருக்கக்கூடியவள், நித்தியமானவள். ஸோ மற்றதெல்லாம் போனாலும் அந்த நித்தியமான சக்தி என்றைக்கும் உள்ளவள்கிற நினைப்பில் டெய்லி அவளை தியானம் பண்ணுறா. तस्मात् शक्तिः सदा सेव्या विद्वद्भिः कृतनिश्चयैः निश्चयः सर्वशास्त्राणां ज्ञातव्यः मुनिसत्तमाः. ஆகவே அந்த சக்தியை தஸ்மாத், ஆகவே சக்தியை சதா சேவியா, எப்போது சேவிக்கணும். யார்? ரிஷிகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கார், நீங்களாம் நல்ல எப்போதுமே தேவியை தான் கும்பிடணும். வித்வத்பிகி, அறிவாளிகளால், வித்தினாலே அறிவு, வித்வத்பிகி அறிவாளிகளால் கும்பிடப்பட வேண்டும். கிருத்த நிச்சயகி, நிச்சயமாக, அதாவது உறுதி உடையவர்களாக தேவியை தியானிக்கணும். நிச்சயக சர்வசாஸ்திரானாம் ஞாத்தவியக முனிசத்தமாக, என் முனிசத்தமாக நான் முனிவர்களே, சிறந்த முனிவர்களே, சாதுக்களே. ஸோ நிச்சயக சர்வசாஸ்திரானா, இதுதான் எல்லா சாஸ்திரங்களோடும் முடிவான ஒரு முடிவு. ஸோ என்ன சொல்கிறது? சாஸ்திரங்களோட முடிவு என்னது? ஆதி பராசக்தி தான் எல்லாருக்குமே ஜகத்தை எல்லாம் தாங்கக்கூடியவளாக காரணியாக இருக்கிறாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அந்த நிச்சயத்தை எல்லாரும் ஞாத்தவியாக அறிய வேண்டும். ஸோ தேவிதான் எல்லாருக்கும் மேலே இருக்காங்கிறதை நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள்ங்கிறார் இவர். कृष्णात् श्रुतं मया च एतत् तेन ज्ञातं तु नारदात् पितुः सकाशात् तेनापि ब्रह्मणा विष्णुवाक्यतः. ஸோ கிருஷ்ணாத், இங்கே கிருஷ்ணங்கிறது வியாசரை குறிக்கிறது. ஏன்னா சூதரோடு பாஸ், சூதருக்கு சொல்லிக் கொடுத்தவர் வியாசர். ஸோ அந்த வியாசர்கிட்ட மயாச்ச ஏத்தத், நான் இதை அறிந்தேன், எனக்கு வியாசர் தான் இப்படிலாம் சொல்லிக் கொடுத்தார். அந்த பராசக்தி தான் சுதிக்கணும், அதுதான் சாஸ்திரங்களோட முடிவுன்னு எல்லாம் அவர் எனக்கு சொல்லியிருக்கார். ஸோ தேன ஞாத்தம் தூ நாரதாத், அப்போ வியாசருக்கு எப்படி தெரிஞ்சுது? தேனன்னா அவரால் எப்படி அறியப்பட்டதுன்னு பார்த்தா ஞாத்தம் தூ நாரதாத், நாரதர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஸோ நாரதரிடமிருந்து அவர் கர்த்தார். பிதுவோ சகாஷாத்து தேனப்பி, சகாஷம்னா நியர்பை. ஸோ அப்பாவிடமிருந்து, நாரதரோட அப்பா யார்? பிரம்மா. ஸோ பிரம்மனா, ஸோ பிரம்மாவிடமிருந்து நாரதர் அறிந்தார். ஸோ இந்த ஆதிபராசக்தியை தான் இந்த 3 பேர் தியானிக்கிறானோ அவளுக்கெல்லாம் பாசா ஆதிபராசக்தி இருக்காங்கிறது எல்லாமே முதல்ல பிரம்மா நாரதருக்கு சொன்னார், நாரதர் வியாசருக்கு சொன்னார், வியாசர் சூதருக்கு சொன்னார். இப்போ சூதர் நைமிஷாரண்யத்தில் ரிஷிகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஸோ விஷ்ணு வாக்கியத்தக, ஸோ பிரம்மனா விஷ்ணு, ஸோ விஷ்ணு பிரம்மணா சகாஷா தேனாப்பி நாரத விஷ்ணு வாக்கியத்தகான்னு சொன்னா த்ரூ விஷ்ணு. ஸோ பிரம்மாக்கு யார் சொன்னார்னா விஷ்ணு சொன்னார்னு எடுத்துக்கணுங்க. விஷ்ணு வாக்கியத்தக. ஸோ விஷ்ணுவுடைய வாக்கியத்திலிருந்து பிரம்மா அறிந்தார். பிரம்மாவால் அறியப்பட்டது. ஸோ நாராயணன் தான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கார் பிரம்மாக்கு. अन्येषां वचनं बुधैः शक्तिः एव सदा सेव्या विद्वद्भिः कृतनिश्चयैः. ஸோ ந ஸ்ரோத்தவியம் ந மந்தவியம் அந்நேஷம்,
அதாவது புதைஹீனன்னு அறிவாளிகளால் வேறு எதையுமே நீங்கள் ப்ரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஸ்ரோத்தவை வேறு எதையும் கேட்கவும் தேவையில்லை. நான் மந்தவியம்னா மனனம் பண்ணுறது, மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே இருக்கிறது, தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ நான் மந்தவியம் அந்நேஷாம், வேறு தெய்வங்களெல்லாம் நீங்கள்லாம் மனனம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, கேட்க வேண்டிய தேவை கிடையாது. சக்திஹி ஏவ சதா சேவியா, எப்பொழுதுமே பராசக்தியோட கதைகளை கேட்கணும், பராசக்தியை பற்றியே மனசில் நினைக்கணும். வித்வத்பிகி கிருத நிச்சயகி, உறுதியை மனதில் உறுதி கொண்டவர்களால் அறிவாளிகளால் எப்போதுமே சக்தியை சேவிக்கப்பட வேண்டும். प्रत्यक्षम् अपि द्रष्टव्यम् अशक्तस्य विचेष्टितम् अतः सर्वेषु भूतेषु ज्ञातव्या शक्तिः एव हि. ஸோ நம்ம நேரில் பார்க்குறோம் யாரை? அசக்தசிய, சக்தி இல்லாத ஒருவனுடைய காரியம் எப்படி இருக்குது? ஒன்றுமே செய்ய முடியாது, அவன் சும்மா இருப்பவன். ஸோ அசக்தசிய விசேஷிதம், அவனால் வேலை பண்ண முடியறதுங்கிறத நம்மளால் கண்ணால் திரஷ்டவியம் பார்க்கணும், இதற்கு தெரியுது. ஸோ பிரத்யட்சமாக தெரிகிறது. ஆகவே சர்வேஷு பூதேஷு, எல்லா பூதங்களிலும் அவளுக்கு உள்ளிருந்து ஆட்டுவிக்கிறது யார்? சக்தியே ஏவ, அந்த சக்தி தான் அவளை எல்லாம் ஆட்டுவிக்கிறது. அவள் எல்லாரும் காரியம் பண்ணுறான்னு காரண சக்தி என்று ஞாத்தவியாகி, அறியப்பட வேண்டுமே, கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். प्रत्यक्षम् अविद्रष्टव्यम् अशक्तस्य विचेष्टितम् अतः सर्वेषु भूतेषु ज्ञातव्या शक्तिः एव हि. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां प्रथमस्कन्धे आराध्यनिर्णयवर्णनं नाम अष्टमोऽध्यायः. सर्वं जगदम्बा अर्पणमस्तु. अथ नवमोऽध्यायः. सूत उवाच यदा विनिर्गता निद्रा देहात्तस्य जगद्गुरोः नेत्र अस्य नासिका बाहु हृदयेभ्यः तथा उरसः. நேத்திர ததா உரசகா, கரெக்ட். என்னப்பா? ஸோ சூதர் சொல்கிறார், இப்போது எதா வினிர்கதா நித்ரா, இப்போது மொல்ல மாயை என்ன பண்ணுறா? பிரம்மா சொல்கிறார், வெளியில் வாமா, நீ அங்கேயே இருக்காதே, விஷ்ணுவை விட்டுடு, அவர் எதா காரியம் பண்ணிட்டேன் எனக்கு அப்படிங்கிறார். அதனால இப்போ வெளியில் வரா நித்ரா தேவி, அந்த யோகமாயா வெளியில் வரா. ஸோ தஸ்ய தேகாத் ஜகத்குரோஹோ, தஸ்ய தேகாத், ஜகத்குருவான விஷ்ணுவுடைய உடம்பிலிருந்து எல்லா பார்ட்லேயும் அப்படியே ஆக்கிரமிச்சிருக்கா, உடம்பு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கா யோக நித்ரை. இப்போ எல்லா பார்ட்லேருந்து எங்கேருந்தெல்லாம் வெளியில் வரான்னு பார்த்தா நேத்ரா கண்ணுலேருந்து வருது, ஆசியா வாயி, அப்புறம் நாசிகா மூக்கு, பாகு கைகள், ஹிருதயபியக, ஸோ ஹிருதயத்திலிருந்து எல்லா பாட்டு, உரசகன்னா நெஞ்சு. ஸோ எல்லா பாட்டிலையும் பரவி கிடந்த அந்த யோகமாயப்பட்டவள் அப்படி உருவத்தோடு அப்படி வெளியில் வந்துடுறா விஷ்ணுவை விட்டுட்டு. निसृत्य गगने तस्थौ तामसी शक्तिः उत्तमा उदतिष्ठज्जगन्नाथः जृम्भमाणः पुनः पुनः. ஸோ நிஸ்ருத்தியா அப்படி வெளிவந்து, ஸோ வெளிவந்து ககனே தஸ்தோ, ககனேனா ஆகாசம். ஸோ ஆகாசத்தில் நிற்கிறா தேவி, அப்படியே யோகமாயா தேவி நிற்கிறா. தாமசி சக்திஹி, இப்போ தாமச வடிவத்தோடு இருக்கக்கூடிய சக்தியாக வெளிப்படுறாவள். உத்தமமான அந்த தேவி. உதத்திஷ்டத்து ஜெகநாதகா, இப்போ என்ன இப்போ யோக நித்திரை போன உடனே ஜெகநாதருக்கு முழிப்பு வந்துடுது, அவர் எழுந்துக்கிறார் இப்போ தான். ஸோ விஷ்ணு எழுந்திருக்கார், எப்படி கொட்டாவி விட்டு கொண்டே எழுந்தார். ஜிரும்பமானகனது கொட்டாவி விட்டு கொண்டே புனப்புனக, மீண்டும் பயங்கர கொட்டாவி, பாவம் நல்லா தூங்கிட்டு இருந்தார். இப்போ யோக நித்திரை வெளியில் வந்தோடனே அப்படி கொட்டாவி விட்டுன்னு எழுந்தார். உதத்திஷ்டத்து तदा अपश्यत् स्थितं तत्र भयत्रस्तं प्रजापतिम् उवाच च महातेजा मेघगम्भीरया गिरा. ஸோ
அப்படியே ஸ்திதம் தத்ரா நிற்கிறா இல்லையா, ததா அப்பஷ்யத்து பார்க்குறார் யார், பயத்ரஸ்தம் பிரஜாபதிம். அப்போது ஸ்திதம் தத்ரா அவள் பார்க்குறா. அப்போ யார், பயந்து நடுங்கிட்டு இருக்கார் பிரம்மா. ஸோ அப்படி பயத்தில் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரஜாபதியான பிரம்மாவை அவள் பார்க்குறான். உவாச்ச யார், இவர் விஷ்ணு பார்க்குறார், அவர் தானே இப்போ எழுந்தார். ஸோ விஷ்ணு பார்க்குறார், பிரம்மா பயந்து நிற்கிறாரே, பக்கத்தில் எதுக்கு நிற்கிறாருன்னு பார்க்குறார். உவாச்சா மகா தேஜா, மகா தேஜஸுடைய அந்த விஷ்ணு பேசுகிறார், மேக கம்பீரையாகிறா, இடி போன்ற, அப்படி இடி போன்ற கம்பீரமான குரலில் பேச ஆரம்பித்தார் விஷ்ணு. विष्णुरुवाच किम् आगतो असि भगवन् तपः त्यक्त्वा अत्र पद्मज कस्मात् चिन्तातुरो असि भवं त्वं भया आकुलितमानसः. ஸோ விஷ்ணு கேட்குறார், நீ தபஸ் பண்ணிட்டு இருந்தியே, அங்கேருந்து எதுக்கு வந்தே இங்கே போ. ஸோ பகவன் ஹே பிரம்மா, தபஸ் தெக்துவா, உன்னுடைய தபஸ் பண்ணிட்டு இருந்தியே அதை விட்டு விட்டு அத்திர பங்கஜ பத்மஜன்னு பத்ம தாமரையில் தோன்றிய பிரம்மாவே, அந்த தபசை மேலேருந்து நீ விட்டுட்டு இப்போ வந்திருக்கேன் என்கிட்ட. கிம் ஆகதோ அசி, இங்கே வந்திருக்கேன் என்கிட்ட. ஏன், எதற்காக வந்தாய்? கஸ்மாத் சிந்தாத்துரக அசி, கவலையாக இருக்கே, பார்த்தாலே ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கே, ஏன் அப்படி இருக்காய்? கஸ்மாத், எதற்காக அப்படி இருக்காய்? தொம் அபய ஆக்குலித்த மானசக, மனசெல்லாம் பயந்து நடுங்கி இருக்கிறது வெளிப்படையாகவே தெரியறது. காரணம் என்னன்னு கேட்குறார் விஷ்ணு. ஒன்றே ஒன்று நம்ம பார்க்கணும், இவரோட வயிற்றுக்கு மேலே தான், தாமரை தண்டுக்கு மேலே தான் பத்மா இவர் உட்காண்டிருக்காரு பிரம்மா. அங்கேருந்து தண்டு வழியாக வந்திருக்கார் கீழே. அப்போது அவ்வளோ பெரிய ஜலம், அவ்வளோ பெரிய தாமரை தண்டு, அதுலேருந்து மேலேருந்து ஏன் அங்கேருந்து இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. त्वत्कर्णमलजौ देव दैत्यौ च मधुकैटभौ हन्तुं मांसम् उपायातौ घोररूपौ महाबलौ. ஸோ பிரம்மா சொல்கிறார், உன்னுடைய காதிலிருந்து தொத்கர்ண மலம்னா இது அழுக்கு. ஸோ உன்னுடைய காது, காதுள்ள மலத்திலிருந்து, அழுக்கிலிருந்து ஒரு 2 பேர் பறந்துருக்கான். தேவனே, ஹே விஷ்ணுவே, தைத்திய ஒரு 2 அசுரர்கள், பேர் மது கைடவர். இந்த மதுவும் கைடவரும் ஒன்று காதோட அழுக்குலேருந்து வந்திருக்கான். ஹந்தும் மாம், என்ன கொல்றதுக்கு வந்திருக்கா. இப்போ வந்து சம் உபாயாத்தோ 2 பேர் வந்துட்டா, கிட்டக்க வந்துட்டா. கோரமான ரூபம் இருக்குது அவளுக்கு, மகாபலம், பயங்கரமான பலம் இருக்குது, என்னை கொல்வதற்கு வந்தார்கள். तयोः समायतः त्वत्समीपं जगत्पते त्राहि मां वासुदेव अद्य भयत्रस्तं विचेतनम्. आयातः ஓகே பயாத் தயோஹோ பயாத், அவள் 2 பேரை பார்த்து எனக்கு பயங்கரமாக பயமாயிடுது. அதனால ஆயாத்தான், நான் அதனால தான் ஓடி வந்திருக்கேன் உங்ககிட்ட. தொத்சமீபம், உங்ககிட்ட நான் அதனால தான் ஓடி வந்திருக்கேன். ஹே ஜெகத்பதே, ஜெகத்துக்கெல்லாம் தலைவரான நீங்கள், திராகிமாம், என்னை காப்பாற்றுங்கோ. வாசுதேவனே, எங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். என்னை அத்தியா, இன்னைக்கு பயத்திரஸ்தம் விச்சேதனம், அசைய முடியாமல் உட்காந்துருக்கேன். என்ன பண்ண, என்னால் கைகாலெலாம் ஒன்றுமே பண்ண முடியல என்னால். அப்படி சேத்தனா சக்தியை இழந்து நிற்கிறேன் முன்னாடி பயந்ததுனால. பயத்திரஸ்தம்மா திராகி, அப்படி பயந்து போன என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள். विष्णुरुवाच तिष्ठ अद्य निर्भयः जातः तौ हनिष्यामि अहं किल युद्धाय आजग्मतुः मूढौ मत्समीपं गतायुषौ. திஷ்ட அத்தியா நிர்பயகா ஜாத்தகா, பயம் இல்லாமல் என் பக்கத்தில் நில்லு, ஒன்றுமே பயப்படாது, நான் பார்த்துக்கிறேன். ஸோ பயம் இல்லாமல் நில்லு. தௌ ஹனிஷாமி அகம், நான் கொண்டுடுவேன் இல்லையா வாழ, அகம் கீழே. ஓகே. ஸோ
எங்கிட்ட நான் அவளை கொண்டுடுவேன் இல்லையா, கிளான்னா இல்லையா, யுத்தாய ஆஜக்மத்துக்கும் என் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு வருவா. இப்போ மூடவுன்னு இந்த மோகத்தில் ஆழ்ந்து கொண்டுடலாம், விஷ்ணுவை கொண்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வருவாவா. மத்சமீபம் எங்கிட்ட வருவா. கத ஆயுஷம் எங்கிட்ட வந்தாலே ஆயுசு போயிடுது அவளுக்கு. கத ஆயுஷம்னா ஆயுசு சென்று விட்டது. ஸோ என்னாச்சு, ஏற்கனவே அவள் நான் கொண்டாச்சுன்னு கிருஷ்ணன் சொல்கிறான் இல்லையா கீதையில், அது மாதிரி தான் எங்கிட்ட வந்தாலே அவள் செத்து போயாச்சு நினச்சிக்கோ, பயப்படாதேங்கிறான். ஆஜக்மதுகு सूत उवाच एवं वदति देवेशे दानवौ तौ महाबलौ विचिन्वानौ अजं च उभौ सम्प्राप्तौ मदगर्वितौ. சூதர் சொல்கிறாருங்க, ஏவம் வதத்தி தேவேஷே. அப்போது ரிஷிகளை கேளுங்க, இவ்வாறு தேவேஷனான அந்த விஷ்ணு சொல்லும் பொழுது, இவ்வாறு இவ்வாறு சொல்லும் பொழுது, தௌதானவ் மகாபலம் பொருந்தி அந்த 2 ராட்சசர்களும் வந்துட்டாய்ப்போம். ஸோ விச்சின்வானவ் அஜம் யார் பிரம்மாவை தேடின்னு தான் வந்தா. அவளுக்கு தெரியாது விஷ்ணு இழந்திருந்தாருனோ பாடி இது பண்ணாலோன்னு சொல்லிட்டு அவள் இப்போ பார்க்குறா பிரம்மாவை கொல்லலான்னு கிட்டக்க வந்தா. சின்வானோட தேடிக்கொண்டு பிரம்மாவை தேடிக்கொண்டு வரும்போது உபவ் 2 பேரும் சம்பிராப்தவ் மத கர்விதாவ் இங்கே வந்து சேர்ந்துட்டா. பிரம்மா மேலேருந்து கீழே இங்கே விஷ்ணு பக்கத்தில் வந்து நிற்கிறாரா, அவரை தேடின்னு இங்கே வந்துட்டு அவளும் மத கர்வத்தினால ரொம்ப செருக்கு அவளுக்கு. ஸோ அப்படி அவரை அடைந்தார்கள். एवं वदति देवेशे दानवौ तौ महाबलौ विचिन्वानौ अजं च उभौ सम्प्राप्तौ मदगर्वितौ निराधारौ जले तत्र संस्थितौ विगतज्वरौ तौ ऊचतुः मदोन्मत्तौ ब्रह्माणं मुनिसत्तमाः. ஸோ ஜலத்தில் ஒரு ஆதாரம் இல்லாமல் நிற்கிறா. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆதாரமும் இல்லாமல் தத்திர ஜலே சம்ஸ்திதோ 2 பேர் ஜலத்து மேலே நிற்கிறாவா. விகத ஜரம் துளி பயம் இல்லை, ஜுரமே இல்லை. ஏதோ விஷ்ணு பக்கத்தில் இருக்காரு எழுந்துட்டாரு நம்மளுக்கு கொல்லுறோம் அந்த பயமெல்லாம் அவளுக்கு இல்லவே இல்லை, ஜுரமே கிடையாது. ஸோ தவ் ஊச்சத்துக்கும் மதோன்மத்தம் மதத்தினால உன்மத்தம்னா பைத்தியம், மதம் அவ்வளோ செருக்கு இருக்குது. அதனால் என்ன வேணால் பேசலாங்கிற இதில் தைரியத்தில் அவள் பேசுகிறான். தவ் ஊச்சத்துக்கு சொன்னார்கள் பிரம்மாணம் முனிசத்தமாக, பிரம்மாவை பார்த்து சொன்னார்கள். முனிசத்தமாகங்கிறது யார், ரிஷிகளே. நைமிஷாரத்தில் ரிஷிகளை பார்த்து பேசுகிறார் இல்லையா, முனிசத்தமாகன்னு சொன்னால் ஏ ரிஷிகளை இவ்வாறு பிரம்மாவை பார்த்து சொன்னார்கள். सन्निधौ अस्य किं ततः युद्धं कुरु हनिष्यावः पश्यतः अस्य एव सन्निधौ. ஓகே, ஓடி இங்கே வந்திருக்கியா, இங்கே அடைக்கலம் பூந்திருக்கியா கேட்குறாவா. பலாயித்துவானா புறமுதி காட்டு ஓடுறதுக்கு பலாயனம்னு பேர். ஸோ நீ இப்படி எங்களோட போரிடவான்னு சொன்னால் ஓடிய வந்துட்டியா, இங்கே இவர்கிட்ட வந்துட்டியா. சம் ஆயாத்தக சந்நிதவ் அசியா, இவரோட சந்நிதியில் வந்து நின்றுட்டே நீ. கிம் ததா அதுக்கப்புறம் அதனால என்ன அப்படி கேட்குறா. கிம் ததா அதனால இப்போ சண்டை போடு, இங்கேருந்து சண்டை போடுங்கிறான். ஸோ யுத்தம் குரு ஹனிஷ்யாவக, யுத்தம் குரு நீ பண்ணு, நான் உங்களை கொண்டுடுறோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா கொண்டுபிடுறோம். ஹனிஷ்யாவக பஷ்யத்தக அசியவ, இவர் பார்த்துட்டே இருக்கட்டுமே, இவரோட சந்நிதியிலேயே சண்டை நடக்கட்டும், இவர் பார்த்துட்டே இருக்கும்போதே ஒன்றை நாங்கள் 2 பேர் கொண்டுவோம். करेक्ट. पश्चात् एनं हनिष्यावः सर्पभोग उपरिस्थितं त्वम् अद्य कुरु संग्रामं दासः अस्मि इति च वावद. அதுக்கப்புறம் பஷாத் ஒன்றை கொன்னதுக்கு அப்புறம் ஹனிஷ்யாவக ஏனம்னா இவரை யார் பக்கத்தில் விஷ்ணு படுத்துருக்காரு. ஸோ அவரை நாங்கள் கொல்லுவோம் ஒன்றை கொன்னப்புறம். சர்ப்பபோக பரிஸ்திதம் ஏனம், சர்ப்ப படுக்கையில் ஆதி சர்ப்பத்து மேலே படுத்துட்டுருக்கார். பிரளய ஜலம் இருக்குது, பிரளய ஜலத்தில் அப்படியே ஆதிசேஷ படுக்கை மேலே படுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷ்ணுவை பின்னாடி கொள்கிறோம் நாங்கள்.
துவம் அத்திய குரு சங்கிராமம், இப்போ நீ சங்கிராமம்னு போர், நீ இப்போ போர் பண்ணு. அல்லது வா அல்லது தாசக அஸ்மி இது வத, உங்களுக்கு நான் தாசன் அப்படின்னு அடிபணி, எங்களை அடிபணிச்சு நில்லு, ஏதா ஒன்று பண்ணு அப்படிங்கிறான். तच्छ्रुत्वा वचनं विष्णुः तौ उवाच जनार्दनः कुरु तं समरं कामं मया दानवपुङ्गवौ. இப்போ இதை கேட்டார். அப்போ சூதர் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார், இங்கே நைமிஷாந்தில் சொல்லிட்டு இருக்கார் அவர். ஸோ இந்த வார்த்தையை கேட்டு விஷ்ணுகு தத் வச்சனம் ஸ்ருத்வா, அந்த வார்த்தையை கேட்டு தௌ வாச்சா, அவ ரெண்டு பேரையும் பார்த்து சொல்கிறார். ஜனார்தனனான விஷ்ணு சொல்கிறார், காமம் சமரம் குருத்தம் மயா, எங்கூட சண்டைக்கு வாங்கப்பா, அவர் கூட எதுக்கு போகிறேன், காமம் இஷ்டம் போல், சமரம்னாலும் போர், குருத்தா செய்யுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் குருத்தம் செய்யுங்கள். மயா தானவ புங்கவோ, சிறந்த அசுரர்களே, புங்கவான்னு சொன்னாலே சிறந்தவர்னு அர்த்தம். ஸோ புங்கவோ ரெண்டு பேருமே சிறந்த அசுரர்களை எங்கூட சண்டை போடுங்கோ. हरिष्यामि मदं च अहं युवयोः मत्तयोः किल आगच्छतं महाभागौ श्रद्धा चेत्त्वा महाबलौ. அகம் மதம் ஹரிஷ்யாமி, உங்களுடைய மதம் பிடிச்சு கிடக்கல், நீங்கள் ரொம்ப செருக்கு இருக்கு உங்கள்கிட்ட, அதை நான் எடுத்து விடுகிறேன். ஹரிஷ்யாமி, உங்களுடைய செருக்கை நான் நீக்குவேன். ஸோ யுவயோகோ உங்களுடைய, மத்தயோகோ நீங்கள் மதம் பிடிச்சிருக்கேள், அந்த செருக்கு மதத்தில் ஆட்பட்டிருக்கேள், அதனால நான் அதை அபகரிக்க போகிறேன். கிலா இல்லையா, ஆகச்சதம் மகாபாகம், வாங்கோ சண்டைக்கு வாங்கோ கூப்பிட்றார். ஆகச்சதம் ரெண்டு பேரும் வாங்கோ, மகாபாகம் பாக்கியமுடையவர்களே வாங்கோ எங்களுடைய சண்டைக்கு. ஸ்ரத்தா சேத்து வாம் மகாபலவு, உங்களுக்கு வாம்னா உங்களுக்கு ஸ்ரத்தை இருக்குமானால், சண்டை போடுறதுல ஒரு ஸ்ரத்தையோ ஒரு ஈடுபாடோ இருக்குமானால், மகாபலம் பொருந்திய நீங்கள் எங்கூட சண்டைக்கு வாங்கோ. श्रुत्वा तद्वचनं च उभौ क्रोधव्याकुललोचनौ निराधारौ जलस्थौ च युद्धोद्युक्तौ बभूवतुः. யுத்த உத்யுக்தம், சூதர் சொல்கிறார். ஸ்ருத்வா தத்வச்சனம், அந்த வார்த்தையை கேட்குறார் விஷ்ணு. இப்படி சொல்லிட்டாரா சண்டைக்கு வான்ட்டு, அவள் ரெண்டு பேரும் குரோத வியாக்குலோச்சனை, கண்ணெல்லாம் கோபம் கொப்பிடிக்கிறது அவளுக்கு. ஸோ கோபம் கொப்பிக்கக்கூடிய அந்த கண்களோட, நிராதாரவ் ஜலஸ்தவ், ஆதாரம் இல்லாமல் ஜலத்தில் நிற்கக்கூடிய அவர்கள், யுத்த உத்யுக்தவ் பபுவத்துக்கோ, யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாவா, உத்யுக்தவ்னு சொன்னால் முயற்சியோடு ரெடியாக இருக்கிறார்கள். பபுவத்துக்கோ ஆனார்கள், இப்போ விஷ்ணுவோட சண்டை போட ரெடி ஆகிட்டான். मधुश्च कुपितः तत्र हरिणा सह संयुगं कर्तुं प्रचलितः तूर्णं कैटभस्तु तथा स्थितः. ஸோ மது ரெண்டு பேரில் மது ஒருத்தன் கைடவன் ஒருத்தன் இல்லையா. ஸோ மது வந்து கோபத்தோட, குபித்தகா கோபத்தோட, தத்திர ஹரிணா சக சம்யுகம்னா போர். ஸோ அவள் ரெண்டு பேர் அந்த இப்போ மதுவுக்கும் விஷ்ணுக்கும் போர் நடக்கிறது. ஹரிணா சக ஹரியார் விஷ்ணுவோடு கூட சண்டை நடக்கும்போது கர்த்தும் பிரச்சலித்து அவன் ரெடி ஆகிட்டான். ஸோ முதல்ல மது போரிடுறான் ஒருத்தருக்கு ஒருத்தர். தூர்ணம்னு வேகமாக, கைடவக தூ ததா ஸ்திதக, அவன் பார்த்துட்டு இருக்கான், வேடிக்கை பார்க்குறான். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல சண்டை போடலை, விஷ்ணுவோட மது சண்டை போடுறார். கைடவர் ததா ஸ்திதக அங்கே நின்று கொண்டு பார்த்துட்டு இருந்தார். बाहुयुद्धं तयोः आसीत् मल्लयोः
श्रान्ते मधौ कैडवस्तु सङ्ग्रामम् अकरोत् तदा ஸோ தயோஹோ பாகு யுத்தம் அவா ரெண்டு பேருக்கு இடையில தயோஹோ அவர்கள் இருவர்களுக்கு இடையே யார் விஷ்ணுவுக்கும் மதுவுக்கும் பாகு யுத்தம்னா கைகலப்பு கை சண்டை அப்படி போட்டுட்டு இருக்கும்போது மல்லையோஹோ மல்லர்கள் எப்படி தானே சண்டை போடுவா பாகு யுத்தம் கைகளால் தான் யுத்தம் பண்ணுவான் அதுபோல் சண்டை போட்டுருக்கா மத்தையோஹோ நல்லா மதம் முடிச்சு ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறது சாந்தே மதம் இப்போ டயர்ட் ஆகிட்டான் மது டயர்ட் ஆகிட்டான் ஸோ கைடபகத்து சங்கிராமம் அக்கரோத்து ததா அப்பொழுது மது எப்போ டயர்ட் ஆகிறானோ விஷ்ணு கூட இப்போ கைடவன் சண்டை போடுறான் சங்கிராமம் அக்கரோத்து போரிட்டான் युयुधाते पुनः पुनः बाहुयुद्धेन संगा बाहुयुद्धेन राघान्तौ विष्णुना प्रभविष्णुना ஸோ மீண்டும் மதுகு கைடபஷ மாறி மாறி ஸோ புனப்புனக கைடவன் டயர்ட் ஆரம்பிச்சா மது சண்டைக்கு வருவான் மது டயர்ட் ஆகிட்டனா கைடவன் அப்படி மாறி மாறி யுயுதாத்தே ரெண்டு பேரும் சண்டை போட்டால் விஷ்ணு கூட புனப்புனக மீண்டும் மீண்டும் பாகுயுத்தேன ராக அந்த ராகம்னு என்னது அப்படியே ஒரு ரஜோகுணத்தினால மதம் பிடிச்சி குருடர்கள் மாதிரி அப்படி கோபம் கொப்பளிச்சானா என்ன கண்ணு குண்டா போச்சான்னு கேட்பான் அந்த மாதிரி பாகுயுத்தம் பண்ணிட்டு இருக்கா மாறி மாறி விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா பிரதாபமுடைய பிரப விஷ்ணுனே யாரு பிரதாபத்தை உடையவர் பிரபுவான அவரோடு கூட அந்த விஷ்ணு கூட இவ்வாறு சண்டை போட்டார்கள் तदा ब्रह्मा देवी च एव अन्तरिक्षगा न मम्लतुः तदा तौ तु विष्णुः तु ग्लानिम् आप्तवान् ஸோ பிரேட்சகர்கள் யார் இதை சண்டையை வேடிக்கை பார்க்குறது ரெண்டு பேர் இருக்கா ஒருத்தர் பிரம்மா வந்து பிரேட்சகன்னு பார்த்து கொண்டிருப்பவராக ஸோ அவர் அது இன்விஜிலேட்டர்பா அந்த மாதிரி இருக்கா பிரேட்சகன்னு சொன்னோன்னா ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த சண்டை எப்படி நடக்கிறது இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நிற்கக்கூடியது ஸோ அப்படி பிரம்மா நிற்கிறார் கீழே தேவி என்ன பண்ணுறா அந்தரிட்சகா அப்படி மேலே ஆகாஷத்துலேருந்து தேவி பார்த்துட்ருக்கான் ஸோ நான் மம்ளத்துக்கும் ததா தவுத்து கொஞ்சம் கூட டயர்டே ஆகலை ரெண்டு மாறி சண்டை போட்டு கூட இன்னும் டயர்ட் ஆகலை நான் மம்ளத்துன்னா ஆம்லான மாலைன்னு சொல்ல மாட்டோமா மாலை வாடி போச்சுன்னு சொல்கிறதுக்கு ஆம்லான மாலான்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த மம்ளத்துக்குங்கிறது டயர்டாகி வாடி போடுறது வாடியே போகலையா நான் மம்ளத்துக்கு ததா தவுத்து அவா ரெண்டு பேரும் ஸோ விஷ்ணுகு கிளானி மாப்துவானி விஷ்ணுக்கு டயர்டாகிடுப்போ இவா ரெண்டு பேரும் மாறி சண்டை போட்டு அவள் டயர்ட் ஆகாலே ஆனால் விஷ்ணு கொஞ்சம் கிளானிம்னு டயர்டு ஸோ ரொம்ப டயர்டாகி அவர் உட்காண்டார் सहस्राणि यदा जातानि युध्यतां हरिणा चिन्तितं तत्र कारणं मरणे तयोः ஸோ 5000 வருஷம் யுத்தம் நடந்திருக்கு 5000 ஸோ பஞ்சவர்ஷ சகசிராணி யதா ஜாத்தானி யுத்தியதா அப்படி சண்டை போட்டு டைமை பார்த்தா 5000 வருஷம் போயிடுது ஸோ ஹரிணா சிந்தித்தம் தத்ரா இப்போ விஷ்ணு யோசிக்கிறார் காரணம் தயோகோ மரணே காரணம் நான் எப்படி பண்ணினா இவா சாவா இவாளை என்னால் கொல்லத்தான் முடியுமா இப்படிலாம் அவருக்கு ஒரு யோசனை வருது पञ्चवर्षसहस्राणि मया युद्धं कृतं किल न श्रान्तौ दानवौ घोरौ श्रान्तो अहं च एतत् अद्भुतम् 5000 வருஷங்களாக மயா யுத்தம் கிருத்தம் நான் யுத்தம் பண்ணிட்டேன் 5000 வருஷம் பண்ணியாச்சு ஆனால் இவா ரெண்டு பேரும் டயர்டே ஆகலை ந ஸ்ராந்தவ் தானவம் இந்த அசுரர்கள் ந ஸ்ராந்தவ் டயர்ட் ஆகலை கோரமாக நிற்கிறா இப்போது ரெடியாக நிற்கிறாவா ஸ்ராந்தோ ஆகும் ஆனால் நான் சாந்தமாயிட்டேன் நான் டயர்ட் ஆகிட்டேனே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேங்கிறார் ததா ஏத்தது அற்புதம் இது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா எப்போவுமே விஷ்ணுக்கு அவ்வளோ சக்தி உண்டு அப்படிப்பட்ட சக்தி உள்ள நான் டயர்ட் ஆகிட்டேன் இவா ரெண்டு பேரும் தைரியமாக முன்னாடி நிற்கிறாளே
पञ्चवर्षसहस्राणि मया युद्धं कृतं किल न श्रान्तौ दानवौ घोरौ श्रान्तो अहं च एतत् अद्भुतम् क्व गतं मे बलं शौर्यं कस्माच्च इमौ अनामयौ किम् अत्र कारणं चिन्त्यं विचार्य मनसा तु इह குவாகதம் மே பலம், என்னுடைய பலம் எங்கே போயிடுது? சௌரியம், வீர பராக்கிரமம், சூரத்தனம் எல்லாமே காணுமே இப்போ எங்கிட்ட. கஸ்மாச்ச இமௌ இவா ரெண்டு பேரும் நோய் இல்லாமல் நிற்கிறாளே, ஒரு புண்ணாகல ஒன்றாகல. அனாமயம்னா அது நோயின்மை. ஸோ ஆமயம்னா நோய், அனாமயம்னா நோயின்மை. இவா ரெண்டுக்கு ஒன்றுமே இல்லையா, ஒரு புண்ணு கூட அல்ல. 5000 வருஷம் சண்டை போட்டு தைரியமாக நிற்கிறாய்வா. கிம்மத்திர காரணம், இது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். சிந்தியம் இது யோசிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு என்ன காரணம் இருக்கும்? விசாரிய மனசாத்து இக. ஸோ மனசில் நான் இதை சிந்திக்கணும், இது ஏன் இப்படின்னு யோசிக்கணும். இப்படிலாம் ஒரு லவுடு திங்கிங் அவருக்கு வருது. இது ஹர்ஷபரவ் உபம், கரெக்ட். ஹர்ஷபரவ் உபம். ஓகே. इति चिन्तापरं दृष्ट्वा हरिं हर्षपरौ उभौ ऊचतुः तौ मदोन्मत्तौ मेघगम्भीरनिस्वनौ. இது சிந்தாபரம் திருஷ்டுவா ஹரிம். ஹரி இப்படி என்னவோ யோசனையில் இருக்காருன்னு பார்க்குறா. யார்? ஹர்ஷபரவ். ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. இவருக்கு ஏதோ கவலை வந்தாச்சுங்கிறதுனால இந்த ரெண்டு பேரும் மது கைடவர்கள் ரெண்டு பேரும் ஹர்ஷபரவ் ஹர்ஷத்தோடு அப்படியே ஆனந்தத்தோடு இதில் அனுபவிச்சுட்டு இருக்காவா. ரெண்டு பேருமே இவருக்கு கவலை வந்தாச்சு. ஊச்சத்துக்கு தவும் மதோன்மத்தவும், மதம் பிடிச்சு அவள் என்ன சொல்கிறா, இவரை பார்த்து பேசுகிறா. விஷ்ணுவை பார்த்து மேக கம்பீர நிஸ்வனோ, அப்படி கம்பீரமான வார்த்தைகளாக இடி முழக்கம் போல் அப்படி நிஸ்வனம்னு சப்தமாக அப்படி சத்தத்தோடு பேசுகிறா விஷ்ணுவை பார்த்து. यदि श्रान्तः असि युद्धतः ब्रूहि दासो अस्मि वां नूनं कृत्वा शिरसि च अञ्जलिम्. நோச்சேத் பலம் விஷ்ணு. விஷ்ணுவே உனக்கு பலம் இல்லையா? உனக்கு பலம் இல்லை என்றால் எதி ஸ்ராந்தக, நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டாள்னா, யுத்தத்தக ஸ்ராந்தக அசி, நீ யுத்தம் பண்ணி இப்போ டயர்ட் ஆயிட்ட என்றால், ப்ரூஹி தாசோ அஸ்மிவாம், உங்களுக்கு நான் தாசாதி தாசன்னு சொல்லிடும். அவ்வளோதான், விட்டுடுறோம்னா அப்படிங்கிறான். ஸோ ப்ரூஹி சொல்லு, தாசோ அஸ்மி வாம்னா உங்களுக்கு நான் தாசன் என்று சொல்லு. நூனம் நிச்சயமாக சொல்லு. நீ கிருத்வா சிரசீச்ச, அந்த தலைமையில கை குவித்து எங்களை பார்த்து உங்களுக்கு நான் தாசன் ஆனேன் அப்படி சொல்லேன், அப்படி சொல்கிறாங்க. ஒரு டவுட். நாச்சேத் யுத்தம் குருஷ்வ அத்ய சமர்த்தஹ அசி மகாமதே ஹத்வா த்வாம் நிகனிஷ்யாவஹ புருஷம் ச சதுர்முகம். நச்சேத் யுத்தம் குருஷ்வத்யா, அப்படி இல்லைன்னா நீ உனக்கு நான் டயர்டில் இல்லை, நான் உங்களுக்கு சண்டை போடுறேன்னா இப்போ பண்ணு, யுத்தம் பண்ணு. நச்சேத் இல்லை என்றால் யுத்தம் குருஷ்வ அத்யா, இன்றைக்கி எங்களோட சண்டை போடினோம். சமர்த்தோ அசி மகாமதே, உனக்கு சாமர்த்தியம் இருந்தால், உனக்கு சாமர்த்தியம் இருக்கேன். ஸோ மகாமதே நல்ல புத்திசாலியே, எங்களோட சண்டை போடு. ஹத்வா துவாம், ஸோ உன்னை கொண்டுட்டு நிகனிஷ்யாவக புருஷம் சதுர்முகமான 4 முகங்களை உடைய இந்த பிரம்மாவையும் நாங்கள் கொல்லுவோம். ஸோ ஆர்டர் தான் மாறி போச்சு. முதல்ல ஒன்றை கொள்கிறோம், அப்புறம் பிரம்மாவை கொள்கிறோம் சொல்கிறான். सूत उवाच श्रुत्वा तद्भाषितं विष्णुः तयोः तस्मिन् महोदधौ उवाच वचनं श्लक्ष्णं सामपूर्वं महामनाः.
சூதர் இப்போ கண்டினியூ பண்ணுறார். ஸ்ருத்வா தது பாஷிதம், இந்த வார்த்தையை கேட்டு எப்படி மது கைடப்பர் சண்டை போடு இல்லாட்டினா கை குவிச்சு அஞ்சலி பண்ணுன்னுட்டான். அப்போ இதை கேட்டு தத் பாஷிதம் விஷ்ணுகு தயோகோ பாஷிதம், அவள் 2 பேர் பேசின பேச்சை கேட்டு தஸ்மின் மகா உததவ்னா கடல், இப்போ கடலில் எல்லாம் நடக்கிறது இப்போ. ஸோ அந்த கடலில் உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷ்ணம்னு நல்ல அழகான வார்த்தையை பேசுகிற இப்போ அவளை பார்த்து சாமபூர்வம் மகாமனக, ரொம்ப அமைதியாக சாமத்தில் பேசுகிறதுன்னு சாமதான பேத தண்டம், எப்போவுமே அமைதியாக பேச்சுவார்த்தையை முடிக்கிறதுக்கு தானே சாமம், அதுதானே முதல்ல முயற்சி. கடைசியில் தான் தண்டம், சண்டையெல்லாம் கடைசியில். அதனால இப்போ முதல்ல ஆரம்பிக்கிறார் ரொம்ப சாஃப்டாக பேச்சில் ஆரம்பிக்கிறாராம் விஷ்ணு. श्रान्ते भीते त्यक्तशास्त्रे पतिते बालके तथा प्रकरन्ति न वीराः ते धर्म एष सनातनः. ஓகே, தெக்த சஸ்திரே இல்லையா, அப்படி தானே படிச்சு சஸ்திரே இல்லை சஸ்திரே. ஷாந்தே பீத்தே, அதாவது ஹரி சொல்கிறார், எப்பா ஒரு சண்டைக்கு ஒரு தர்மம் உண்டு. அந்த தர்மத்தில் எப்படி பார்த்தானா டயர்டாக உள்ளவனோட சண்டை போடக்கூடாது, கொஞ்சம் அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ நான் சாந்தமாக இருக்கக்கூடிய டயர்டாக இருக்கக்கூடியவன்ட்ட பயந்து போய் நான் சண்டை போட மாட்டேன்னு அப்படி ஓடி போகிறவன்ட்ட போய் பின்னாடி துரத்தி போய் சண்டை போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் தர்மசாஸ்திரம். ஸோ அதனால் பயந்தவனிடத்தில் தெக்த சஸ்திரே, ஆயுதம் இல்லாதவனிடத்தில் நிராயுதபாணியாக நிற்கக்கூடியவனிடத்தில் பதித்தே, கீழே விழுந்தவன் கீழே விழுந்துட்டான் சண்டையில், அவனை பின்னாடி போய் முதுகில் போய் குத்துறது, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ பதித்தே பாலகே, குழந்தைகள்கிட்ட சண்டை போடக்கூடாது. அந்த மாதிரிலாம் ரூல் இருக்குது. ததா அவ்வாறு ந பிரகரந்தி வீராகா, வீரர்கள் இந்த மாதிரி ஆள்கள் கூட சண்டைவே, பிரகரணம்னா சண்டை போடுறதுன்னு அர்த்தம். பிரகரணம்னா ஆயுதத்தை வீசுறது எரியறது. ஸோ பிரகரணம்னா ஆயுதம்னே ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ அதனால் வீரர்கள் யாருமே இந்த மாதிரி விழுந்தவன்ட்டையோ பயந்தவன்ட்டையோ யாருமே சண்டை போட மாட்டான். வீராக தே உன்ன மாதிரி உள்ள வீரர்கள்லாம் தர்ம ஏஷ சனாதனகா, இது சனாதனம், ஆரம்ப காலத்தில் தொன்றுலேருந்து வரக்கூடிய தர்மம் இது அப்படின்னு பேச சாஃப்டாக பேசுகிறார் இப்போ. श्रान्ते भीते त्यक्तशस्त्रे पतिते बालके तथा प्रहरन्ति न वीराहाते धर्म एष सनातनः. पञ्चवर्षसहस्राणि कृतं युद्धं मया तु इह एकः अहं भ्रातरौ வாம்ச பலினோ சத்ருஷௌ ததா. 5000 வருஷம் யுத்தம் நடந்தாச்சு. ஸோ யுத்தம் சக்கிருதம் மயா தூ இக, நான் இப்போ 5000 வருஷம் உங்களோட சண்டை போட்டாச்சு. நான் ஒருத்தன் சிங்கிள், ஏகக அகம், நான் தனி, இங்கே ஒரு ஆள், நீங்கள் பிரதர்ஸ் 2 பேர் இருக்கேன் வா. ஸோ உங்கள் 2 பேரையும் பலினோ, சாதாரண ஆள் கூட இல்லை, நீங்கள் 2 பேரும் ரொம்ப பலசாலிகள், நீங்கள் 2 பேரும் சத்ருஷோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள், ஒரே மாதிரி சமமான பலம் அடைத்தவர்கள் நீங்கள். அப்படி சண்டை 5000 வருஷம் நான் உங்களோட இப்போ சண்டை போட்டேன் இல்லையா, நான் ஆரம்பிக்கிறேன். विश्रमणं मध्ये युवाभ्यां च पुनः पुनः तथा विश्रमणं कृत्वा युद्धे अहं न अत्र संशयः. युवाभ्यां நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண புனப்புனக மீண்டும் மீண்டும் ரெஸ்ட் எடுத்து இல்லைங்கள். விஸ்ரமணம்னா விஸ்ராமம், ரெஸ்ட்டு. மாறி மாறி அவர் சண்டை போட்டால் நீ ரெஸ்ட் எடுத்த, இவர் சண்டை பண்ணி அவன் நீ சண்டை போட்டால் அவன் ரெஸ்ட் எடுத்தான், இப்படி மாறி மாறி ரெஸ்ட் எடுத்துனே நீங்கள் 2 பேரும். நேக்கு ரெஸ்ட்டே கிடையாது. அதனால தத்தா விஸ்ரமணம் கிருத்துவா, அப்போ நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் விஷ்ணு சொல்கிறேன். ஸோ விஷ்ணமனம் கிருத்வா, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு யுத்தியேகம் உங்களோட சண்டை போடுறேன், நான் அத்தனை சந்தேகமே வேண்டாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கன்னு கேட்குறாரு. இது கரெக்டாக தானே பேசுகிறார் அவர். बलवन्तौ मतोत्कटौ विश्रम्य अहं करिष्यामि युद्धं वा न्यायमार्गतः.
நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே நில்லுங்கோ, கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நில்லுங்கோ, யுவாம் திஷ்டதம், நீங்கள் ரெண்டு பேரும் நில்லுங்கோ, தாபத்து அதுவரை பலவந்தம் மத உட்கட்டம், மதம் பிடிச்சிருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் பலசாலியாக இருக்கேன், ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். விஸ்ரம்யா அகம் கரிஷ்யாமி யுத்தம், நான் உங்களோட யுத்தம் பண்ணுவேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுறேன், வா நியாய மார்க்கத்தாக, அது ஒரு நியாயமான மார்க்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். सूत उवाच इति श्रुत्वा वचस्तस्य विश्रब्दौ दानव उत्तमौ संस्थितौ दूरतस्तत्र संग्रामे कृतनिश्चयौ. ஸோ சூதர் கண்டினியூ பண்ணியிருக்கார். இதி ஸ்ருத்வா வச்சஸ்தஸ்யா, இந்த வார்த்தையை விஷ்ணுவுடைய இந்த வார்த்தையை கேட்டு விஸ்ரப்தவ்னா இது நம்பிக்கையோடு, சரி ஓகே இவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சண்டை போடுறேன்னு சொல்கிறார், அதனால் விஸ்ரப்தம்னா நம்பிக்கையோடு கூட தானவோத்தம ரெண்டு அசுரர்களும் சம்ஸ்திதவ் தூரத்தக கொஞ்சம் தள்ளி போய் நின்றுட்டு இருந்தான், ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறான் அடுத்த இவர் எப்போ சண்டைக்கு வராருன்னு. தத்திர சங்கிராமே கிருத்த நிச்சயவு, கண்டிப்பாக இவரை அடித்து கொல்லணுங்கிற அதில் நிச்சயத்தில் இருந்து அவன் மறவே இல்லை, ஆனால் இவ கொஞ்சம் நம்பிக்கையோடு இவர் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுவார், அந்த நம்பிக்கையோடு தள்ளி போய் நிற்கிறா தூரத்தக. अतिदूरे च तौ दृष्ट्वा वासुदेवः चतुर्भुजः दद्यौ च मनसा तत्र कारणं मरणे तयोः. நிறைய லைன்ஸ் அங்கங்கே ரிப்பீட் ஆகுது, கவனிச்சிக்கிறேன் இல்லையா? காரணம் மரணே தயோஹோ இதெல்லாம் தத்யோ. ஸோ அதிதூரேச்ச தவ் ரொம்ப தள்ளி நிற்கிறாவா. ஸோ அதை பார்த்துட்டு வாசுதேவர் என்ன பண்ணுறாரு, விஷ்ணு சதுர்புஜக வாசுதேவக சதுர்புஜக 4 கைகளை உடைய விஷ்ணு. ஸோ தத்யோ மனசினால் தியானம் பண்ணுறாரு. என்ன காரணம்? தத்திர காரணம் தயோஹோ மரணே, இவா ரெண்டு பேரையும் கொல்றதுக்கு என்ன ரீசன், ஏன் இவா சாக மாட்டேங்கிறா அப்படின்னு மனசில் தியானம் பண்ணுறாரு. இப்போ சதுர்புஜக கிடையாது, வெறும் சதுர்புஜக தான், வாசுதேவக சதுர்புஜக. அதான் சொல்கிறேன், அப்படி எப்படி யோசிக்கிறது இல்லை. சிந்தனாஞானம் உத்பன்னம் தேவி தத்தவரௌ உபௌ காமம் வாஞ்சித மரணௌ ந ம்லாது ந மம்லதுஹு தரஸ்து இல்லமம் சாரி மம்லத்துகு அதாஸ்து இமம் அத்தகா தூ இமம். ஓகே, சிந்தனாத் ஞானம் உற்பன்னம். அப்படி தியானம் பண்ணுறோச்சே அவருக்கு திடீர்னு ஒரு ஞானம் வருது. தேவி தத்தவர இவா ரெண்டு பேருக்கு தேவி வரம் கொடுத்துருக்கா, அதனால தான் என்னால் இவளை கொல்ல முடியலைங்கிற ஒரு ஞானம் அவருக்கு வருது தியானம் பண்ணுறச்சே. ஸோ தேவி தத்தவர இவர்களும் தேவியுடைய வரத்தை பெற்றவர்கள். காமம் வாஞ்சித மரணம், அவள் நினச்சா தான் அவள் சாவா. ஸோ வாஞ்சித மரணம், அவள் இஷ்டப்பட்டா நான் சாகணும்னு நினச்சாதான் சாவேன், அந்த மாதிரி வரத்தை கேட்டு வாங்கிட்டு இருக்கா தேவிட்ட. ஸோ வாஞ்சித மரணம் ந மம்ளத்துகு அதஸ்து இமோ, அதனால தான் அத்தகத்து, ஆகவே தான் இவர்கள் ந மம்ளத்துகு, இவர்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட வாடவே இல்லை. இவள் சாகணும்னு நினச்சா தானே சாகிறதுக்கு, அதனால் சாகவே மாட்டா, சண்டை போட்டுட்டே தான் இருப்பாள் அப்படிங்கிற ஞானம் அவருக்கு வருது. இப்போ श्रमो अयं मे वृथा गतः करोमि च कथं युद्धम् एवं ज्ञात्वा विनिश्चयम्. ஸோ இப்போ நான் 5000 வருஷம் போர் பண்ணினேனே, சும்மா வேஸ்ட்டு, அட்டர் வேஸ்ட்டுன்ட்டார். விருத்தாகத்தக, என்னுடைய சிரமம் எல்லாமே விருத்தாகத்த வேஸ்ட்டாக போயிடுது. இந்த 5000 வருஷம் நான் வேஸ்ட்டாக பண்ணிட்டேன் யுத்தத்தை. கதம் கரோமி யுத்தம் ஏவம், இப்படி நான் யுத்தம் பண்ணிட்டு இருந்தேன், என்ன பிரயோஜனம்?
திருப்பி திருப்பி யுத்தம் பண்ணாலும் இவன் சாக போகிறது இல்லை. ஸோ ஞாத்வா வினிச்சயம், இதை நன்றாக தெரிந்து கொண்ட அந்த விஷ்ணு तथा युद्धे कथं एतौ गमिष्यतः विनाशं दुःखदौ नित्यं दानवौ वरदर्पितौ சதா ததா யுத்தே அக்கிருத்தேச்ச. ஸோ நான் யுத்தம் பண்ணலைன்னு முடிவெடுத்தேன் என்றால் கதம் ஏதோ கமிஷத்தை இவா போகவும் மாட்டான். இவா என்ன தாசனா இருன்னெல்லாம் சொல்லியிருக்கா, முடியவும் முடியாதது. ஸோ நான் யுத்தம் பண்ணாட்டேன், இவா போகவும் போகிறதில்லை. நான் கமிஷத்தை விநாசம், அப்போ இவா விநாசம் அடையவும் மாட்டான். ஸோ துக்கதவு, எல்லாருக்கும் துக்கம் கொடுத்துட்டுருப்பா நித்தியம். தானவம் வரதர்ப்பித்தவ், வரம் வேற கொடுத்துருக்க வாங்கியிருக்கனால ரொம்ப தர்ப்பம் ஜாஸ்தியாக இருக்குது, இவாளுக்கு ரொம்ப செருக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இவாளுடைய நாசமே அடையவும் போகிறதில்லை, எல்லாரையும் பீடிச்சுட்டு இருப்பான்னு யோசிக்கிறேன். भगवत्या वरः दत्तः तयासो अपि च दुर्घटः मरणं च इच्छया कामं दुःखितो अपि न वाञ्छति. ஸோ பகவத்தியா வரகதத்தக, பகவதினால் தேவியினால் வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தயா அவளால் அந்த சக்தியினால் சக அபீச்ச துர்கடக. ஸோ இந்த கட்டணா நிகழ்த்த முடியாது, இவாளை கொல்றதுங்கிற நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது. ஸோ துர்கடக, இவாளை மரணத்தோடு சேர்க்கவே முடியாது. ஏன்னா அந்த வரம் அப்படி இருக்குது, நீங்கள் நினச்சாதான் மரணம்ட்டு. மரணம் ச இச்சையா காமம், அதாவது தன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மரணத்தை துக்கித்தக அப்படின்னா வாஞ்சதி. ரொம்ப துக்கத்தில் இருக்க கூட நான் சாகணும்னு நினைக்க மாட்டான்ட்டார். ஆனால் கலிகாலத்தில் நம்ம நினைக்கிறோம் ரொம்ப துக்கப்பட்டால் போயிட மாட்டோமான்னு ஆசை வருது நம்மளுக்கு. ஆனால் அந்த காலத்தில் இவன் சண்டை போட காலத்தில் அவர் நினைக்கிறார், விஷ்ணு நினைக்கிறார், துக்கித்தகா அப்படி ரொம்ப துக்கம் இருந்தால் கூட மரணத்தை, தன் மரணத்தை யாருமே விரும்ப மாட்டாளே, இவாளை எப்படி கொல்லறது? रोगग्रस्तः अपि दीनः अपि न मुमुषति कश्चन कथं च इमौ मदोन्मत्तौ मत्तुकामौ भविष्यतः. ஸோ முமூர்ஷான்னு என்ன அர்த்தம் கர்றா? ஸோ முமூர்ஷா ந கஷ்டன, யாருக்குமே சாகனங்கிற விருப்பம் வராது. ரோககிரஸ்தக அப்படி, ரோகம் வந்தால் கூட இந்த நோயை நீக்கிக்க மாட்டோமா, ரோகம் பீடிச்சிருக்கு உடம்புல எல்லாம் நோய், அந்த நோயை நீக்கிக்க மாட்டோமா நினைப்பேனே தவிர சாகனம்னு விரும்ப மாட்டான். தீனக அப்படி, ஒரு பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாமர்த்தியம் இல்லை, எதுவும் இல்லை, தீனமாக இருக்கான். அப்போ கூட பிச்சை எடுத்தாவது வாழாமே நினைப்பேனே தவிர சாக விரும்ப மாட்டான். நான் கஷ்டனை, யாருக்குமே அந்த ஆசை வராது. கதம் ச இமோ மதோன் மத்தோ, அப்படி இருக்கும்போது இவா ரெண்டு பேரையும் மதம் பிடிச்சு வர மதம் வேறு இருக்கு வாழ்க்கை. ஸோ அப்படிப்பட்டவர்களை மர்த்துக்காமோ பவிஷத்தை, மரணம் வேண்டும்னு ஆசைப்பட வைக்கிறது எப்படி? முதல்ல அவள் ஆசைப்பட வைக்கணுமே, அதை பண்ணினா தானே அடுத்து கொல்ல முடியும். ஸோ அதனால் இவாளை மரணிக்க ஆசை, மர்த்துக்காமவு, மரணம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக எப்படி வா ஆவா? கதம் பவிஷ்யத்தக, எப்படி ஆவாவா? ननु अद्य शरणं यामि विद्यां शक्तिं सुकामदां विना तया न सिद्ध्यन्ति कामाः सम्यक् प्रसन्नया. ஸோ நனு அத்திய சரணம் யாமி, நான் இப்போது சரணம் பண்ண போகிறேன், பகவானை சரணாகதி பண்ண போகிறேன். யாரை? தேவியை. யாமி வித்யாம் சக்திம், அதாவது அந்த வித்யா, அந்த ஒரு அறிவை கொடுக்கணும் இல்லையா, இவளை கொல்றதுக்கு ஒரு அறிவு வேணும், அந்த அறிவை தேவி தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த வித்யா என்று சொல்லக்கூடியவள், சக்தி என்று சொல்லக்கூடியவளை, காமதாம், வேண்டியவற்றை கொடுக்கக்கூடியவளை, காமத்தை, விருப்பத்தை நிறைவேற்ற வைக்கக்கூடிய அந்த சக்தியை சரணம் யாமி, சரணம் என்று நான் அடைவேன். வினாதயா, அவள் இல்லாமல், அந்த சக்தி
சக்தி இல்லாமல் ந சித்தியந்தி காமாகா. ஸோ ஒரு விருப்பமுமே நிறைவேறாது. தேவியுடைய ஒரு அனுகிரகம் இல்லாட்டனா எந்த ஒரு காரியமும் விருப்பங்களும் நிறைவேறாது. சம்யக் பிரசன்னையா தயாவினா, அதாவது அவளை பிரசன்னப்படுத்தணும், முதல்ல அவள் சந்தோஷப்படுத்தணும். ஸோ அவள் பிரசன்னமாகாட்டா நம்மளுடைய எந்த விருப்பமும் நிறைவேறாது. அதனால் சம்யக் பிரசன்னையா தயாவினா, பிரசன்னமாகாமல் கோபித்து கொண்டிருந்தாலோ, தேவியோட கோபத்துக்கு பாத்திரமானாலோ, அப்போ எந்த காரியமும் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறாது. एवं संचिन्त्यमानः तु गगने संस्थितां शिवाम् अपश्यत् भगवान् विष्णुः योगनिद्रां मनोहराम्. ஏவம் சஞ்சிந்தியமானசு நன்னா யோசிச்சுட்டு இருக்கார். அப்படி ஆகாசத்தில் சம்சிதாம் சிவம், ஆகாசத்தில் இப்போ தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தோமே நம்ம தேவி ஆகாசத்துலேருந்து இந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஆகாசத்தில் நிற்கக்கூடிய அந்த சிவாம், அந்த மங்களமான ரூபிணியை, அவளை அபஷ்யத்து பார்க்குறார். இப்போ தான் பார்க்குறார் யோசிச்சுட்டு. ஸோ பகவான் விஷ்ணுகு யோக நித்ராம் மனோகராம், யோக நித்ரா தேவி தாமச வடிவோடு தாமச சக்தியாக நிற்கக்கூடிய மனோகரமான அந்த ரூபத்தோடு இருக்கக்கூடியவளை அபஷ்யத்து பார்த்தார். गगने संस्थितां शिवाम् अपश्यत् भगवान् विष्णुः योगनिद्रां मनोहराम्. कृत अञ्जलिः अमेयात्मा तां च तुष्टाव योगवित् विनाशार्थं तयोः तत्र वरदां भुवनेश्वरीम्. ஸோ வரதாம் புவனேஸ்வரியும், புவனேஸ்வரி சக்தி அவள் யோகநித்ரா புவனேஸ்வரின்னு சொல்லக்கூடிய அவளை, வரதாம் வரத்தை கொடுக்கக்கூடியவளை, கிருத அஞ்சலிகி கை குவித்து, அமேயாத்மா, அமேயாத்மான்னு அழிவே கிடையாது. அமேயன அப்பிரமேயன் அமேயன் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அளவிட முடியாதவர், அளவிற்கு அப்பாற்பட்டவர், அதான் அமேயாத்மா. அப்பேற்பட்ட விஷ்ணு தாம்ச துஷ்டாவர், அவளை ஸ்துதி பண்ணினார் ஆறு விஷ்ணு. யோகவித்து, அதாவது யோகமாயோட சக்தியை அறிந்தவர். ஸோ அதனால் இப்போ யோகமாயை அவரை ஸ்துதிக்கிறார். தயோகோ விநாசார்த்தம், யார் அந்த மது கைடவர்கள் சாகனம், அந்த விநாசம் பண்ணணுங்கிற அதுக்காக வேண்டி அந்த தேவியை ஸ்துதி பண்ணினார். राधे कृष्ण मैम. कृता वकृता विष्णुरुवाच नमो देवी महामाये सृष्टि संहारकारिणी अनादिनिधने चण्डी मुक्ति मुक्ति प्रदे शिवे. ஸோ விஷ்ணுவோட ஸ்துதி தேவி கிட்ட. நமோ தேவி மகாமாயே, மாயா சக்தியே உனக்கு நமஸ்காரம். சிருஷ்டி சம்ஹாரகாரணி, சிருஷ்டி பண்ணக்கூடியவள் நீ, சம்ஹாரம் பண்ணக்கூடியவள் நீ. அநாதி நிதனே, ஆதி காலத்திலேருந்து அந்நாதி நிதனம், அதாவது உனக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. நிதனம்ங்கிறது ஷாவு. ஸோ உனக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அந்நாதி நிதனே சண்டின்னு கூப்பிட்றா, சண்டிகா தேவியே. புக்தி முக்தி பிரதே, புக்தின போகம், இந்த உலகத்தில் சந்தோஷம் அனுபவிக்கிறோம்னா அது புக்தின்னு பேர். ஸோ முக்திங்கிறது செத்தப்புறம் அனுபவிக்கக்கூடியது முக்தி. ஸோ அல்லது மோக்ஷம். ஸோ அந்த புக்தியை, போகத்தையும் கொடுக்கக்கூடியவள், மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவள், பிரதேன கிவர் சிவே, சிவரூபிணியே உனக்கு நமஸ்காரம். விஷ்ணுருவாச்ச நமோ தேவி மகாமாயே சிருஷ்டி சம்ஹாரகாரிணி அநாதி நிதனே சண்டி முக்தி முக்தி பிரதே சிவே. नाते रूपं विजानामि सगुणं निर्गुणं तथा चरित्राणि कुतः देवी संख्यातीतानि यानि ते. உன்னுடைய ரூபம் எனக்கு தெரியாது. நதே ரூபம் விஜானாமி சகுணம் நிர்குணம் ததா, நீ சகுண வடிவலா நிர்குண வடிவினலா எனக்கு தெரியாது அம்மா. சரித்திராணி குதக, அப்படி இருக்கும்போது உன்னோட ரூபமே நான் அறிய மாட்டேன்னு சொல்லும்போது நீ என்னெல்லாம் செய்திருக்காய், உன்னுடைய சரித்திரத்தை பற்றி எனக்கு எப்படி தெரியும்? குதகா தேவி, எனக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய சரித்திரங்கள்லாம் எனக்கு தெரியாதம்மா தேவி. சங்கியா தீதானி, சங்கியா அதீதானி, சங்கியா அதாவது அது நம்பருக்கு உட்பட்டது கிடையாது. உன்னுடைய சரித்திரங்கள், உன்னுடைய லீலைகள் எல்லாம் ஒரு நம்பருக்குள்ளே கட்டுப்படுத்தி இவ்வளோதான் 10 லீலை பண்ணினா 12 லீலை பண்ணினான்னு எல்லாம் நம்பரை வச்சு சொல்ல முடியாது. அது நம்பர்லாம் தாண்டி இருக்குது. அப்படிப்பட்ட உன்னுடைய சரித்திரங்களை மொத்தமாக நான் எப்படி அறிவேன்?
நீ கேட்குற नाते रूपं विजानामि सगुणं निर्गुणं तथा चरित्राणि कुतः देवी सौख्या अधीतानि यानि ते अनुभूतः मया ते अद्य प्रभावश्च अतिदुर्घटः यदहं निद्रया लीनः सञ्जातः अस्मि विचेतनः அத்ய இன்றைக்கு மயா அனுபூதக எனக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கு பிரபாவஷ்ட அதி துர்கடகா உன்னுடைய பிரபாவம் எப்போ ஏற்பட்டது அதை யாருமே ஊகிச்செல்லாம் அறிய முடியாது. அதை வந்து ஒரு விதமாக மனசில் கொண்டு அதை சேர்த்துக்க வச்சுக்க முடியாது, நம்மளால் நினச்சி கொண்டு பார்க்க முடியாது. ஸோ உன்னுடைய பிரபாவம் எப்போ ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவளோட வரம் கொடுத்ததை வச்சு 5000 வருஷம் போர் பண்ணிவிட்டு விஷ்ணுவால் ஜெயிக்க முடியல. ஸோ உன்னுடைய பிரபாவம் இன்றைக்கி எனக்கு நல்லா தெரிஞ்சுடுத்துமா. எதகம் நித்ரையா லீனக, அது மட்டும் இல்லை, நான் தூங்கிகிட்டே இருந்தேன். சஞ்சாதக அஸ்மி விச்சேதனக, எப்படி நான் விச்சேதனனாக மாறிவிட்டேன், ஒரு அணக்கம் இல்லாமல் படுத்துட்டுருந்தேன். அப்படியே முதல்ல என்னை எழுப்ப கூட முடியல இந்த பிரம்மாவால். ஸோ உன்னுடைய அந்த யோக நித்ரா என்னை ஆக்கிரமித்து விட்டது. ஆகவே என்னால் எழுந்திருக்கவே முடியாமல் நான் உனக்கு வசப்பட்டு விட்டேன். உன்னுடைய பிரபாவம் இன்றைக்கு நான் அனுபவித்தேன். अनुभूतः मया ते अद्य प्रभावः च अति दुर्घटः यद् अहं निद्रया लीनः सञ्जातः अस्मि विचेतनः ब्रह्मणा च अतियत्नेन बोधितः अपि पुनः पुनः न प्रबुद्धः सर्वथा अहं संकोचित षड् इन्द्रियः. ஸோ அத்தியத்தனேன மிக முயற்சி பிரயத்னம், அவ்வளோ பிரயத்னம் பண்ணி பிரம்மா என்ன பண்ணார், பிரம்மாவால் போதிதக எழுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கார் விஷ்ணுவா. ஸோ அப்படி எழுப்பியும் கூட புனப்புனக மீண்டும் மீண்டும் பிரம்மாவால் எழுப்பப்பட்ட போது கூட நான் பிரபுத்தக, நான் எழுந்துக்கவே இல்லையே. சர்வதாகம் நான் பிரபுத்தக, ஒரு முறை கூட அவர் கூப்பிட்டதுக்கு நான் பதிலே கொடுக்கல, அப்படியே ஜடமாட்டமாக நான் கடந்தேனே. அப்படி நான் பிரபுத்தக எழுந்திருக்கல. எப்படின்னா சங்கோச்சித ஷடிந்திரியக, சங்கோச்சம்னு அப்படியே சுருக்கிண்டு 6 இந்திரியங்களும் அடங்கி ஒடுங்கி உள்ள கிடக்கு, ஒரு அணக்கம் இல்லாமல். சங்குச்சிதா கமலம்னு என்ன அர்த்தம், மூடிய தாமரை. தாமரை வந்து சூரியன் போயிட்டான்னா சங்கோச்சம் ஆகிடும். சங்கோச்சம்னா அப்படியே மூடின்றுடும், எதர்கள்லாம் மூடின்றுடும். அப்படி இந்திரியங்களெல்லாம் அடங்கி ஒடுங்கி உள்ளுக்குள்ளே ஒடுங்கி எதுக்குமே அதுக்கு அணக்கம் இல்லாமல் நான் கடந்தேனே. अचेतनत्वं सम्प्राप्तः प्रभावात् तव च अम्बिके त्वया मुक्तः प्रबुद्धो अहं युद्धं च बहुधा कृतम्. ஸோ நான் அச்சேதனத்துவம் சம்பிராப்தகா, அணக்கம் இல்லாமல் சேத்தன சக்தியே போயிடுது, எங்கிட்ட இருந்த சேத்தனா சக்தி இல்லாமல் போயிடுத்து, அதை அடைந்தேன் நான். சம்பிராப்தகா அச்சேதனத்துவத்தை நான் அடைந்தேன். தவ பிரபாவாத், எதனால நீ என்னை ஆக்கிரமிச்சுட்டை, யோக நித்ரா வந்து என்னை மூடிட்டை நீ, அதனால உன்னுடைய பிரபாவத்தினாலே. ஆகே அம்பிகே துவயா முக்தகா, இப்போ நீ என்ன பண்ண, என்னை விட்டு போயிட்டேன். ஸோ இந்த யோக நித்திரை கிளம்பி போயிட்டியா, அதனால உன்னால் விடுவிக்கப்பட்டு பிரபுதோகம், அப்போ தான் என்னால் எந்திருக்கவே முடிஞ்சுது. அது வரைக்கும் நான் ஜடமாக கடந்தேன். யுத்தம் ச பகுதாகிருதம், அது மட்டும் இல்லை, நீ உன்னுடைய பிரபாவம் நீங்கின உடனே என்னுடைய சக்தியினால் நான் 5000 வருஷம் சண்டை வேற பண்ணினேன், என்னால் பண்ண முடிஞ்சுது. अहं न च तौ श्रान्तौ त्वया दत्तवरौ वरौ ब्रह्माणं हन्तुम् आयातौ दानवौ मदगर्वितौ. நான் வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன். ஸ்ராந்தவ் அகம், நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் சண்டை போட்டு. ஆனால் நச்ச தௌ ஸ்ராந்தவ், அவள் 2 பேரும் என் கூட சண்டை போட்டாலே அவள் டயர்டே ஆகலை. நான் ஸ்ராந்தவ் டயர்ட் ஆகலை. துவயாதத்த வரவு, நீ வரம் கொடுத்துருக்க அவளுக்கு, ஏன்னா அவள் நினச்சாதான் சாகணுங்கிறனால அவள் டயர்டே ஆக மாட்டா. ஸோ துவயாதத்த வரவு, உன்னால் கொடுக்கப்பட்ட வரங்களோடு கூடியவர்கள். வரவு அடுத்த வரவுன்னா சிறந்தவர்கள்னு அர்த்தம், வரம் பொருந்தியவர்கள். ஸோ வரவு, அந்த சிறந்தவர்கள் 2 பேரும் உன்னுடைய வரத்தினால் அப்படி செருக்கோடு நிற்கிறாங்க. பிரம்மாண்டம் வந்து மாயாத்தோ, பிரம்மாவை கொள்றது தான் வந்திருக்காவா.
ஸோ ஆயாத்தோ 2 பேரும் பிரம்மாவை கொள்ள வந்தவர்கள். தானவோ அசுரர்கள். தானவோன்னு தனுவோடு பிள்ளைகள்னு அர்த்தம். தனு பெற்றதுனால தானவோன்னு பேர். தனு பெற்ற எல்லா அசுரர்களுக்கும் தானவர்கள்னு பேர். ஸோ மதகர்வித்தோ செருக்கோடு இருக்கக்கூடியவர்கள், அதனால கர்வம் ஏற்பட்டவர்கள். द्वन्द्वयुद्धाय मानदे कृतं युद्धं महाघोरं मया थाभ्यां महार्णवे. ஸோ மயா காமம் ஆகுத்தவ், நான் அவளை கூப்பிட்டேன். எது கூப்பிட்டேன்? துவந்த யுத்தாயா, 2 பேரும் சண்டை போடலாம் வாங்கோ அப்படின்னு நான் வந்து கூப்பிட்டேன். ஸோ ஆகுதம் மானதேன்னு கூப்பிட்றார் தேவியா. மானதேன்னு கௌரவம் கொடுப்பவளே, மானம் கௌரவத்தை கொடுக்கக்கூடியவளே. கிருத்தம் யுத்தம் மகாகோரம் அப்படி கூப்பிட்டு நன்னா சண்டையும் போட்டேன். நான் மகாகோரமான யுத்தத்தை மயா கிருத்தம், நான் என்னால் செய்யப்பட்டது. தாபியாம் அவா 2 பேரோடு கூட மகா அர்ணவே, இந்த பெரிய கடலில் இப்போ ஏற்பட்ட 5000 வருஷம் யுத்தம் நான் நடத்தினேன், நடந்தது. मरणे वरदानं ते ततो ज्ञातं महाद्भुतं ज्ञात्वा अहं शरणं प्राप्तः त्वाम् अद्य शरणप्रदाम्. ஸோ தே மரணே, அவர்களுடைய மரணத்தில் வரதானம், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நீ வரம் கொடுத்துருக்காய், உன்னுடைய வரதானம் இருக்குங்கிறத தத்தகா ஞாதம், அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதை அறிந்து மகா அத்புதம், இப்போ ஏற்பட்ட ஒரு வரதானம் பெற்றிருக்கிறார்களா அப்படிங்கிறத நான் நினச்சிண்டு, அது புரிஞ்சுண்டு, ஞாத்தம் அறிந்துண்டு, ஞாத்வாகம் அதை அறிந்ததுனால சரணம் பிராப்தக, இப்போ எனக்கு வேறு வழியே கிடையாது, நான் உன்னையே சரணடைந்திருக்கிறேன். சரணம் பிராப்தக துவாம், உன்னை, அத்திய சரணப்பிரதாம், நீ எல்லாருக்கும் சரணாகதின்னு வந்தவாளுக்கெல்லாம் சரணத்தை கொடுக்கக்கூடியவள், அதனால உன்னை சரணடைந்திருக்கிறேன். साहाय्यं कुरु मे मातः किन्नो अहं युद्धकर्मणा धृतौ तौ वरदानेन तव देवार्तिनाशने. ஓகே, தேவார்த்தி நாசனேன்னு கூப்பிட்றார். தேவர்களுக்கெல்லாம் ஆர்த்தி நாசனே, ஆர்த்தி பீடையை நீக்கக்கூடியவளே, நாசம் பண்ணக்கூடியவளே, தேவார்த்தி நாசனே. ஏன்னா தேவர்களுக்கு எல்லாமே ஆர்த்தின்னு வந்தாச்சுன்னா தேவி அங்கே உடனே ஓடி வந்துடுவான். ஸோ அப்படிப்பட்ட நீ சாகாயம் குருமே மாத்தக, அம்மா நீ எனக்கு சகாயம் பண்ணு. கிண்ணகாகம், நான் ரொம்ப வேதனையோடு இருக்கேன் இப்போ. யுத்த கர்மனா, யுத்தம் பண்ணி பண்ணி இந்த யுத்த காரியத்தில் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் நான் இப்போது. திருப்தவ் தவ் வரதானேன, உன்னுடைய வரதானத்தினால அவர்கள் ரொம்ப செருக்கோடு அங்கே நிற்கிறா. தவ வரதானேன, உன்னோடு வரத்தினால தான் அவள் அப்படி செருப்பாக நிற்கிறா. நான் இப்போ வாடி கிடக்கேனே. किं करोमि क्व यामि च इत्युक्ता सा तदा देवी स्मितपूर्वम् उवाचः. ஸோ நான் ஹந்தும் மாம், என்ன கொள்றதுக்கு இப்போ ரெடியாக இருக்கா. இப்போ இவா 2 பேரும் உத்தியத்தாவு முயற்சியோடு இருக்கிறார்கள். பாபிகள், பாபிகள். இப்போ கிம் கரோமி, நான் இப்போ என்ன பண்ண முடியும்? வாட் கேன் ஐ டூ? குவாயாமி, எங்கே போவேன் நான்? ஸோ இத்தி உக்தா, இவ்வாறு எல்லாம் புலம்புறாரா பாவம் தேவிட்ட. அந்த தேவி ததா ஸ்மிதபூர்வம் உவாச்சகா, சிரிச்சுண்டே பேசினாள். இந்த ஸ்மயம் ஸ்மிதம் எல்லாம் இந்த கீதையில் பார்த்தா ஸ்மயா இல்லையா, புன்சிரிப்போடு தான் ஆரம்பிக்கிறார் கீதையை கிருஷ்ணர் சொல்கிறதுக்கு. அது மாதிரி இங்கே ஸ்மிதபூர்வம் உவாச்சகா, புன்சிரிப்போடு சொல்ல ஆரம்பித்தா தேவி. प्रणमन्तं जगन्नाथं वासुदेवं सनातनं देवदेव हरे विष्णु कुरु युद्धं पुनः स्वयं.
ஸோ அப்படி வணங்கக்கூடிய பிரணமந்தம் ஜெகநாதம் வணங்கி கொண்டிருக்கிற அந்த ஜெகநாதனை பார்த்து வாசுதேவனை சனாதன புருஷனான அவரை கூப்பிடுறா தேவி. தேவதேவ, ஹே தேவர்களுக்கெல்லாம் தேவனே, ஹரியே, விஷ்ணுவே, குரு யுத்தம், நீ மீண்டும் யுத்தம் பண்ணு. உனக ஸ்வயம் யுத்தம் குரு, மீண்டும் நீயே சென்று யுத்தத்தை பண்ணு. प्रणमन्तं जगन्नाथं वासुदेवं सनातनं देवदेव हरे विष्णु कुरु युद्धं पुनः स्वयं वञ्चयित्वा तु इमौ शूरौ हन्तव्यौ च विमोहितौ मोहयिष्यामि अहं नूनं दानवौ वक्रयादृशा. ஸோ இமௌ ஷூரவ், இந்த வீர சூரர்களான இந்த ரெண்டு பேரையும் வஞ்சயித்வா ஹந்தவ்யவ், அதாவது வஞ்சிக்கப்பட்டு தான் கொல்லணும். ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஆகணும் இவாளை கொல்றதுக்கு. ஸோ இவாளை வஞ்சிக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும். விமோகிதவ், மோகத்தில் ஆழணும். அவளே நான் சாகணுங்கிற மாதிரி சொல்லணும். அப்படி ஒரு ஆசை வரணுமே அவளுக்கு, சாகிறதுக்கு ஆசை வரணுமே. அப்போ அதை ஏமாற்றி தான் அதை உண்டாக்கணும் அவளுக்கு. மோகத்தில் ஆழ்த்தின அவளை நான் அந்த வேலையை பண்ணுறேன். மோகயிஷ்யாமி அகம் நூனம், நான் கட்டாயம் நிச்சயம், நூனம் நிச்சயம், நிச்சயமாக நான் அவளை மோகத்தில் ஆட்படுத்தி நான் பண்ணுற அந்த காரியத்தை நான் சகாயம் பண்ணுறேன் நான். ஸோ வக்ரயா திருஷா தானவோ, என்னுடைய வக்ரமான தேவியோட வக்ர பார்வை. ஸோ வக்ர பார்வை பட்ட உடனே அவள் மோகத்தில் அழுந்து விடுவாள். ஸோ அதனால் அந்த வக்ரமான பார்வையினால் நான் அந்த ரெண்டு அசுரர்களை மோகத்தில் ஆழ்த்துறேன், நீ சண்டை போடு. ஷூரவ், sorry, शूरौ हन्तव्यौ च विमोहितौ मोहयिष्यामि अहं नूनं दानवौ वक्रयादृशा. जहि नारायण आशु त्वं मम माया विमोहितौ सूतौ उवाच तच्छ्रुत्वा वचनं विष्णुः तस्याः प्रीतिरस अन्वितम्. நீ என்ன பண்ணு, கொல்லு. துவம் நாராயணனே ஆஷு துவம் ஜெகி, உடனடியாக நீ கொல்லணும். எப்போ? மம மாயா விமோகிதோ, என்னுடைய மாயைக்கு ஆட்பட்டு அவன் மோகத்திற்கு ஆழ்ந்த அந்த சமயத்தில் படார நீ கொல்லணும். ஜெகி. இதை கேட்டு சூதர் இப்போ கண்டினியூ பண்ணுறார். தற்ஸ்ருத்வா, இதை கேட்டு விஷ்ணு, அந்த விஷ்ணு என்ன பண்ணுறார்? தஸ்யாகா வச்சனம், அந்த தேவியுடைய வார்த்தையை கேட்ட விஷ்ணு பிரீத்தி ரச அன்விதம், இப்போ ரொம்ப பிரீத்தி ஆகிடுது. தேவி ஹெல்ப் பண்ணுறா, நமக்கு சந்தோஷமாயிடுது. ரச அன்விதம், இப்போ ரசத்தோடு யுத்தம் பண்ணுறார். இப்போ தான் சாரமாக யுத்தம் பண்ணுறார் அவர். ஏன்னா நம்மளுக்கு நிச்சயமாக கொல்ல முடியுங்கிற நம்பிக்கை வந்துடுது அவருக்கு. संग्रामस्थलम् आसाद्य तस्थौ तत्र महार्णवे तदा आयातौ च तौ वीरौ युद्धकामौ महाबलौ. ஸோ அந்த எந்த இடத்துல போர் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு வராரு இப்போ. ஸோ சங்கிராமஸ்தலம் ஆசாதியா, போர் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து தஸ்தவ் நிற்கிறார், ரெடியாக நிற்கிறார். மகார்ணவே அந்த கடலில். ததா ஆயாத்தோ, அப்போ அவளும் வரா. இந்த போர்க்கள முகத்தில் இவர் வந்த உடனே அவளும் கிளம்பி வரா அங்கேருந்து தள்ளி இருந்து. ஆயாத்தவ் தவ் வீரோ, அந்த ரெண்டு வீரர்களும் வந்தால் யுத்த காமோ, யுத்தம் பண்ணுறது ஆசையோடு மகாபலம் பொருந்தியவர்கள் வந்தார்கள். विष्णुं स्थितं तत्र हर्षयुक्तौ बभूवतुः तिष्ठ तिष्ठ महाकाम कुरु युद्धं चतुर्भुज. ஸோ விஷ்ணு ஸ்திதம் தத்ரா, விஷ்ணு அங்கே நிற்கிறாருங்கிறதை பார்த்து பார்த்து ஹர்ஷயுக்தம், ரொம்ப சந்தோஷம் ஆச்சு, சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சாருன்னு. பபூவத்துக்கு ரொம்ப ஆனந்தம் அடைந்தார்கள். திஷ்ட மகாகாம, அதான் பேராசை படைத்தவனே அப்படின்னு கூப்பிட்றான். பேராசை உடையவனே திஷ்ட நில்லு, நான் வரோம், இதை வந்தாச்சு சண்டை போட. குரு யுத்தம் சதுர்புஜ, 4 கைகளோட விஷ்ணுவே நீ இப்போ எங்களோட சண்டை போடு. दैवाधीनो विदित्वा अद्य नूनं जय पराजयो सबलः जयम् आप्नोति दैवात् जयति दुर्बलः.
ஸோ நூனம்னா நிச்சயம், நிச்சயமாக பராஜயவ், அதாவது ஜெயம் கிடைக்கிறதுனாலும் சரி, பூரில் வெற்றியோ தோல்வியோ, பராஜயம்னு தோல்வி. ஸோ ஜெயமோ அல்லது தோல்வியோ ரெண்டுமே தெய்வ அதீனக விதிப்படி நடக்கும். ஸோ அது யார் ஜெயிப்பா யார் தோப்பான்லாம் கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. அது விதிப்படி நடக்கும். விதித்வா, அதை தெரிந்து கொண்டு அத்யா இன்னைக்கு ச பலக ஜெயம் ஆப்னோதி, பலம் உடையவனுக்கு எப்போவுமே ஜெயம் நிச்சயம். நார்மலாக பார்த்தோம்னா லாஜிக் படி பலசாலி வெல்வான். அது தெய்வாத்து ஜெயத்தி துர்பலக. ஸோ தெய்வமோட ஒரு அனுகிரகம் இருந்தால் பலம் இல்லாட்ட கூட ஜெயிச்சுடுவேன். அதனால் ஜெயம் தோல்வி வெற்றி தோல்வி தெய்வத்தோட கையில் தான் இருக்குது. நார்மல் லாஜிக் அங்கே அப்ளை ஆகாது. சர்வதா ஏவ எப்பொழுதுமே ஹர்ஷசோகவு ந கர்த்தவியம். அதாவது ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு பேரானந்தமும் பட வேண்டிய தேவை கிடையாது, தோத்துட்டேன் அப்படின்னு சோகப்படவும் தேவை கிடையாது. மகாத்மனா, அதாவது ஒரு நல்ல விரிந்த பரந்த விசாலமான மனசை உடையவர்கள் அப்படி எப்போவுமே ஹர்ஷத்தையும் சோகத்தையும் ஒன்று போல் எடுக்க தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை. ஸோ புறாவை பகவக தைத்தியாக, முன்னாடி பல அசுரர்கள் ஜிதாக தானவ வைரினா, அதாவது தானவர்கள் அசுரர்கள், அசுரனுடைய வைரின தேவர்கள். ஸோ தேவர்களால் பல அசுரர்கள் ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இப்போ நீங்கள் தான் ஜெயிப்பேங்கிறதும் ஒன்றும் சொல்ல முடியாது. துர்பல பலமாக இல்லாட்டா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விதி இருந்தால் ஜெயிப்பேன். ஸோ விஷ்ணுவோட இப்படிலாம் கதை அடிச்சுட்டு இருக்கா. உனக்கு தெய்வ பலம் இருந்தால் உனக்கு ஜெயிக்கலாம்ப்பா, நீ வா சண்டைக்கு வேணும் கூப்பிட்டுருக்கா. இப்போ அப்போது அதுனாச்ச ஆவயோகோ சார்த்தம். இன்றைக்கி இப்போ என்னாச்சு, இப்போ ரீசெண்டாக 5000 வருஷம். ஸோ இந்த சமயத்துலலாம் எங்களோட சண்டை போட்டு யுத்தம் பண்ணிட்டு பராஜிதக தோற்று ஓடின நீ, இவ்வளோ நாய் உனக்கு தோல்வி தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ சூத்தர் சொல்கிறார், இத்தித்வா தவ் மகாபாகு, அந்த 2 பேர் விஷ்ணுவை பார்த்து இப்படி கேலியாக பேசிட்டு யுத்தாய சம் உபஸ்திதவ், திருப்பி சண்டை போட ரெடியாக நின்றார்கள். ஸோ விஷ்ணு என்ன பண்ணுறார், இவளை பார்த்துட்டு ஆஷு ஜகான அடித்தார். எங்கள் முஷ்டி, கை முஷ்டியால் அத்புத கர்மனா, ரொம்ப ஸ்ட்ராங்கான முஷ்டி, ஒரு கையால் ஒரு அடி கொடுக்குறார் அவர். அவள் 2 பேரும் அதிபல உன்மத்தவ், பலத்தினால் உன்மத்தம் பிடிச்சி பைத்தியம் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த 2 பேருமே முஷ்டினா ஹரிம் ஜக்னத்துக்கு 2 பேர் சேர்ந்து அடிக்கிறான் முஷ்டியால் ஹரிய. இப்படி ஒருத்தருக்கு சண்டை நடக்கிறது, பரஸ்பரம் யுத்தம். 2 பேருக்கும் ஒருத்தருக்கு சண்டை ஜாத்தம் உண்டானது. பரமதாருணம், கொடுமையான சண்டை. தாருணம்னு கொடிய சண்டை நடக்கிறது. யுத்தியமானோ மகாவீரம் பொருந்தி அந்த 2 பேர் சண்டை போடும்போது திருஷ்டுவா நாராயணன் பார்க்குறார். ததா திருஷ்டுவா, அதை பார்த்து
करुणारससंयुतम् ஸோ தேவியாக சமூகம் அப்போது என்னடா பண்ணுறது ஃபர்தராக தேவியோட சகாயம் என்ன வரலையே அப்படிங்கிற மாதிரி தேவியாக சமூகம் தேவியை நோக்கி தீனம் திருஷம் ஹரிஹி கிருத்வா அப்படியே ரொம்ப தீனமாக பார்க்குறார். அம்மா நீ தான் காப்பாற்றணும், எனக்கு வழி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தீனமான ஒரு பார்வையோடு பார்க்குறார். அப்பஷ்யத்து அவளை பார்த்தார். அப்போ சூதரிங்க சொல்கிறார் தம் வீழ்ச்சிய தாதிருஷம், ஐயோ பாவம் அப்படின்னு இவளுக்கு தோன்றுறது. இந்த மாதிரி ரொம்ப பரிதாபமாக விஷ்ணு அப்படி பார்க்குறாரு, என்ன பார்க்குறாருன்னு அதை பார்த்த அந்த தேவி கருணாரச சம்யுதம், கருணரசம் சொட்டர்தான் அவரோட கண்ணிலிருந்து அந்த பார்வையை பார்த்தா ரொம்ப கருணையோடு கவலைக்கிடமாக அப்படி பார்க்குறாரு அவர். ஸோ அதை பார்த்த அந்த தேவி जहास अतीव ताम्राक्षी वीक्ष्यमाना तदा सुरौ तौ जगान कटाक्षैश्च कामबाणैः इव अपरैः. तदा असुरवने பிடிச்சு படிங்க. ததா அசுரம். ஓகே மேம். தாம்ராட்சினா கண்கள் சிவந்து தேவிக்கு அப்படியே கோபம் வருது. ஸோ தாம்ராட்சி ஜகாசை சிரிக்கிறா. விஷ்ணு இப்படி அவளை பார்த்து இப்படி பார்க்குறாரு, ஐயோ பாவம் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு சிரிப்பு வருது. ஸோ சிரித்து கொண்டே அந்த இல்லை தாம்ராட்சினா செம்பரி ஓடிய கண்கள் அப்படி எடுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட கண்களை உடையவள் பார்த்து ததா அசுரவு தாம்ராட்சி, அப்போ அசுரர்கள் மேலே செலுத்தும் போது கோபத்தோடு பார்க்குறாள். அந்த அசுரர்கள் மேலே பார்த்து தௌ ஜகான கட்டாக்ஷைஹீச்ச, அவளுடைய கண் பார்வையாலே அவளை அடிக்கிறாள். ஜகான அடித்தாள், பார்வையால் அடித்தாள். எப்படி? காமபாணைஹி இவ அபரைஹி. ஸோ காமபானம் வந்து ஸ்ருங்கார ரசம் பண்ணுறோச்சு காமபானம் வருவாங்க. ஸோ காமபானமே மன்மத பானங்களால் பாப்பா எப்போ ஸ்ருங்கார ரசம் கொடுக்கறதுக்கு, இங்கே வந்து யுத்தகலம். ஸோ அப்படி இல்லை, இதை கண் பார்வையால் அடிக்கிறவாள் பார்வையால், இது வந்து மோகம் பண்ண வைக்கக்கூடிய பார்வையை அவள் அது மீது செலுத்தினாள். இந்த ஒன்று படிச்சிருங்களே. ஓகே. மந்தஸ்மிதாயுதைஹ காமம் பிரேமபாவாயுதைஹ அனு திருஷ்ட்வா முஹதுஹு பாபௌ தேவ்யா வக்ரவிலோகனம். ஸோ மந்தஸ்மிதயுதைஹி ஒரு புன்சிரிப்பு, மந்தஸ்மிதமாக காட்டுறாவ. காமம் பிரேமபாவயுதைஹி அனு அதுக்கப்புறம் பார்த்தானா ஒரு பிரேமமாக இருக்கான் பார்க்குறதுக்கு. ஸோ பிரேமபாவம்னா என்னது? அன்பை செலுத்துகிற மாதிரி ஒரு பார்வை, ஒரு புன்சிரிப்பு, அதுக்கப்புறம் பின்னாடி இந்த மாதிரி ஒரு பிரேமபாவம் காட்டி இதை முமுகுகு பாப்பாவும் திருஷ்டுவா. இதை பார்த்து இவளுக்கு ஒன்றுமே புரியல. முதல்ல கோபத்தால் பார்க்குறா, அப்புறம் ஒரு சாஃப்டாக பார்க்குறா, புன்சிரிப்பு சிரிக்கிறா. இது யார்டா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு மோகம் ஏற்பட்டு விட்டது. இவ ரெண்டு பேருக்கும் முமுகத்துஹு மோகம் அடைந்தார்கள் ரெண்டு பாவிகளும். தேவ்யா வக்ர விலோகனம், இதுதான் வக்ரமான பார்வை, என்னதுன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு பார்வை. இவள் நம்மளை பார்த்து அனுகிரகம் பண்ணுறாளா, பிரீத்தியாக இருக்காளா, கோப பார்வை பார்க்குறாளா, எதுவுமே புரியாமல் அப்படியே வக்ர பார்வையினால் இவர்கள் மோகம் அடைந்தார்கள். सर्वं जगदम्बार्पणमस्तु.